ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். परमेश्वर यीशु मसीह उद्धारकर्ता के नाम से सबको मैं बधाई दे लेता हूँ। இரண்டாவது முறையாக பெத்தேல் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிஸ் சபையில் நின்று தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். दूसरे बार बेतेल इंटरनेशनल मिनिस्ट्री इस जगह पर खड़े होकर परमेश्वर के वचन देना मैं भाग्य मानता हूँ। 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் திருச்சபையில் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். 2 साल पहले कलीसिया में आके परमेश्वर के वचन को मैं कहा हूँ। மீண்டுமாக உங்களோடு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். फिर से दोबारा आपके बीच में वचन को बांट लेना मैं भाग्य मान लेता हूँ। நான் இங்கே வந்த பிற்பாடு நான் மும்பையில் பெத்தேல் திருச்சபைக்கு போயிருந்தேன் என்று சொல்லி என்னுடைய உறவினர் ஒரு இடத்துல பேசி கொண்டிருந்தேன். मैं यहाँ पे बेतेल कलीसिया में गया हूँ करके मैंने एक रिश्तेदार से मैं बातें कर रहा था। அப்பொழுது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. तब जाके मेरे लिए एक खुशी की एक धक्का था। பாஸ்டர் டேவிட் மாணிக்கமுடி அவங்க அக்கா திருச்சபை தான் அது அப்படின்னாங்க. पास्टर डेविड मानिकम उनके बहन के कलीसिया है करके कहे थे। ஏன்னா பாஸ்டர் டேவிட் மாணிக்கம் தான் எனக்கு பேர் வச்சவர். जब पास्टर डेविड मानिकम जी है पासवान के लिए नाम रखे थे। எனக்கு அவங்க முக்குடல்ங்கிற திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் இருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஊழியங்களையும் சபையும் தேவன் அவர்களை கொண்டு ஸ்தாபித்திருப்பார் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. मुकुडल से यहाँ पे आके परमेश्वर के लिए एक बड़ा कलीसिया स्थापन करेंगे करके मैंने सोचा भी नहीं था। இந்த அவர்களுடைய தாயாருடைய நினைவு நாளிலே அந்த என்னை அழைத்ததான அருமையான போதகருக்கும் திருச்சபை விசுவாச மக்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே குடும்பமாக திருச்சபையாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். वैलेट माँ के इस याद के दिन में मैं पासवान ने यहाँ पे बुलाकर इनके बीच आपके बीच में वचन को कहलाने के लिए परमेश्वर अनुग्रह दिया, इसके लिए मैं धन्यवाद कह लेता हूँ। வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் நான் உங்களோட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். शुक्रवार शनिवार इतवार को 3 दिन आपके बीच में वचन को बांटने जा रहा हूँ। காலை நேரத்திலே தியானம் வேறு சப்ஜெக்டாக இருக்கும். जो सुबह के समय पे जो अध्ययन दूसरे सब्जेक्ट होगी, ஆனால் மாலை நேரங்களிலே ஆண்டவர் என் மனதில் வைத்ததான வார்த்தையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்வேன். लेकिन शाम के समय पर परमेश्वर ने मेरे हृदय पर रखा वचन को मैं आपके बीच में बांट लूंगा। திருச்சபைக்கு என்ன போதிக்க வேண்டும், என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், கன்வென்ஷன் ஆயிற்றே என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டபோது जो कलीसिया के लिए परमेश्वर को वचन को देना है, कन्वेंशन है करके मैं परमेश्वर से पूछते समय டிசைபிள்ஷிப் சீஷத்துவத்தை குறித்து போதி என்று சொல்லி என்னிடத்தில் தெளிவாக பேசியிருந்தார். चेलों के बारे में आपके बीच में कहने के लिए परमेश्वर ने साफ साफ बताया। டிசைபிள்ஷிப் சீஷத்துவம் என்றால் என்ன என்று சொல்லி तो चेले के बारे में बोले तो क्या है, நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், कई सारे लोग प्रचार किए होंगे, ஆனால் சிறிதாகவும் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். लेकिन छोटा सा भी आपसे कहे होंगे। இன்றைக்கு 3 நாள் மாலை நேரத்திலும் அந்த தலைப்பின் கீழேயே நாம் தியானிக்க போகிறோம். ये 3 दिन के शाम के जो सभा है उस शीर्षक के नीचे ही में हम अध्ययन करने वाले हैं। காலை நேரத்தில் வேறு பகுதிகளை நாம் தியானிக்க जो போகிறோம். सुबह के समय पर दूसरे भाग, वो अलग भाग हम अध्ययन करने वाले हैं। அருமையான தாயாருடைய ஊழியங்களுக்காக வாழ்க்கைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். और जो माँ के सेवा के लिए, उनके जीवन के लिए परमेश्वर को मैं धन्यवाद कह लेता हूँ। எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இவ்விதமாக ஒரு வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும், எப்படியாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலன் பவுல் எழுதுவதை நாம் பார்க்க முடியும். और जो इब्रानी 13 अध्याय में एक जीवन कैसी होनी चाहिए, एक चाल चलन कैसी होनी चाहिए करके प्रेरित पौलुस लिखा हुआ भाग को हम देख सकते हैं। தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக தேவனுடைய அடிச்சுவடிகளை நடப்பது பெரிய விஷயம். तो परमेश्वर वचन के अनुसार उसके पांव के तले जो निशाने में चलना एक बड़ी 7வது बात है। வசனத்தை விதமாக வாசிக்கிறோம். 7वें वचन को इस प्रकार हम पढ़ते हैं, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து तो परमेश्वर वचन को आपके सिखाकर உங்களை நடத்தினவர்களை आपको जो चलाए उनको நீங்கள் நினைத்து आप याद करके அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நன்றாய் சிந்தித்து उनके जो जीवन बिताए उसके बारे में अच्छे स्मरण करके அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். उसके विश्वास के अनुकरण कीजिए। தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து तो परमेश्वर वचन को आपको सुनाए, உங்களை நடத்தினவர்களை நினைத்து आपको जो अगुवाई की उनको याद करके அவருடைய நடக்கையை நீங்கள் சிந்திங்கள் என்று சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது. उनके चाल चलन को देखो करके सोचो करके यहाँ पे डाली गई है। நான் தமிழ் பைபிள் தான் பயன்படுத்துறேன். मैं तमिल बाइबल इस्तेमाल करता हूँ, ஆனா நீங்க வச்சிருக்கிற அந்த இதுல இருந்து சிறிய ஒரு கொஞ்சம் மாறுதலோடு இந்த நான் பயன்படுத்துற வேதாகமும் இருக்கும். जो आपके जो बाइबल है जो पासवान इस्तेमाल कर रहे हैं इसमें छोटे से फर्क होगी। ஏனென்றால் இது வந்து ரீஎடிட், நீங்க வச்சிருக்கிற வேதாகமத்துல இருந்து அதை ரீஎடிட் பண்ணி பயன்படுத்துகிறார்கள், நான் அதை जो பயன்படுத்துகிறேன். आप जो रखे हैं वो बाइबल से रीएडिट किए हुए बाइबल को इन्होंने रखा है। அதனால வசனங்கள் நான் சுவாசிக்கும் போதும் உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்ட் வரலாம். तो वचन को पढ़ते समय आपके शास्त्र में जो है थोड़ा सा फर्क हो सकता ஆனா है, தேவனுடைய வார்த்தை மாறாதது. तो परमेश्वर वचन कभी नहीं बदलती।
இந்த காலை நேரத்தில் इस सुबह के समय पर ஏசாயா புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களோடு வைக்க விரும்புகிறேன். इस सुबह के समय पर यशायाह के पुस्तक से कुछ बात को रखना चाहता हूँ. நாம் இந்த உபவாச கூடுகையிலே அந்த காலை நேர கூடுகையிலே நான் பெண்களை குறித்து நிறைய பேச முடியும். जो उपवास की प्रार्थना में सुबह के आराधना में मैं பெண்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். जो स्त्रियों को रखकर परमेश्वर ने क्या-क्या किया करके मैं कह सकता அதை நான் இரண்டாவது பகுதியாக நான் வைக்க விரும்புகிறேன். हूँ. मैं दूसरे भाग में रखना चाहता हूँ. முதலாவதாக पहला ஏசாயா 6ஆம் அதிகாரம் நாம் யாவருக்கும் தெரிந்த புரிந்த பழக்கப்பட்ட ஒரு அதிகாரம். तो ये 6वां अध्याय जो है सबके लिए अच्छे जानकारी जान पड़ी हुई अध्याय है. இந்த வேத பகுதியிலே ஏசாயாவினுடைய அழைப்பை குறித்து நாம் பார்க்க முடியும். इस शास्त्र के भाग में ईसाया के बुलावा के बारे में हम देख सकते हैं. ஏசாயாவை தேவன் எவ்விதமாக அழைத்தார் எவ்விதமாக உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ईसाया को कैसे परमेश्वर ने बुलाया, उसको कैसे बनाया, उसके इस्तेमाल किया करके हम देख सकते हैं. ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய இந்த முக்கியமான வாழ்க்கையினுடைய திருப்புதல் அவருக்கு காணப்பட்டது. ईसाया भविष्य जीवन में एक मोड़, एक बदलाव उसको दिखाई दी. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியிடம் பேசுகிறார். परमेश्वर एक भविष्यद्वक्ता से बातें करता है. இதே இது எரேமியாவுக்கு நாம் வரும்பொழுது एरेमिया में आते समय எரேமியாவே एरेमिया நீ ஒரு குயவன் வீட்டிற்கு போ என்று அவர் சொல்லுகிறார். तू एक कुम्हार के घर में जा करके कहता है. நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அங்க பிரசங்கம் பண்ணுவதற்காக போய் என்று சொல்லவில்லை. कुम्हार के घर में जाके संदेश दे ऐसा करके नहीं कहा. ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் செய்வதற்காக போக சொல்லவில்லை. एक संदेश को तैयार करने के लिए नहीं कहा. ஒரு பிரசங்கிப்பதற்காகவும் போக சொல்லவில்லை. एक उपदेश करने के लिए जाने के लिए नहीं कहा. நீ அங்க போய் நில்லு அப்படிங்கிறார். तू वहां पे जाके खड़े हो. அந்த இடத்துல எரேமியா போய் நின்ற உடனே जहां पर एरिया में जाके खड़े होते ही அந்த மண்பாண்டத்தை செய்து கொண்டிருந்தவனுடைய மண்பாண்டம் உடைக்கப்படுகிறது. ये जो बर्तन को बनाने वाले जो मटका टूट जाती है. ஆனால் அவன் திருப்பியும் யார் வந்திருக்கிறா யார் என்ன சொல்றாங்கறதல்ல திருப்பியும் அந்த மண்பாண்டத்தை வணைய ஆரம்பிக்கிறான். फिर भी मिट्टी को बर्तन को बनाना शुरू करता ये नहीं देखता कि कौन आया है कौन क्या कहता है. ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது யாராவது வந்து ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுனா ஒன்னால தான் எல்லாம் ஆயிடுச்சு நம்ம சத்தம் போடுவோம். वो जो काम करते समय कुछ हो गया तो गड़बड़ हो गया तो हम उनको चिल्लाते हैं तू आया इसलिए ऐसा हो गया. சில பேர் வீட்டுக்குள்ள வந்தோடனே கரண்ட் போயிடும். तो कुछ लोग घर के अंदर आते ही बिजली चली जाती है. சில பேர் வரும்போது மழை வரும். कुछ लोग आते समय बारिश आती है. ட்ரெயின் ஓட்டி இறங்கும்போது மழை வந்துட்டு இருக்கு. जब 5 बजे ट्रेन से उतरे तो बारिश आ गई. அப்ப ஏதோ ஒன்று நடக்கும்போது ஏதோ ஒன்று நடந்த உடனே நம்ம அவங்க உடனே எல்லாம் ஒன்னியால தான் நம்ம சொல்லுவோம். कुछ तो होते ही जो हम कहते हैं सब कुछ तेरे वजह से हुआ. ஆனால் எரேமியா வந்த உடனே அந்த மண்பாண்டம் செய்கிறவன் எந்த முணுமுணுப்பும் செய்யவில்லை. तो एरिया में आते ही जो कुम्हार जो है कोई कुछ कुड़कुड़ा नहीं किया. எல்லாம் ஒன்னியால தான் சொல்லல. सब कुछ तेरे वजह से हुआ करके नहीं कहा. அவர் வந்து நிக்கிறார் அவர் பாட்டு நிக்கிறார் நான் என் வேலையை நான் திருப்பியும் செய்ய वो வேண்டும். आके ऐसे ही खड़ा है मैं मेरे काम को फिर से करूंगा. ஆண்டவர் அதிகமாக परमेश्वर ज्यादा से தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார். भविष्यद्वक्ता के द्वारा उनको द्वारा बातें करता है. அவர்களுக்கு அதிகமாக புத்திமதியும் சொல்லுகிறார். उनके अधिक बुद्धि भी समझाता है. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைத்து விட முடியாது. तो हमारे जीवन में हमको सब कुछ हम जानते हैं करके हम नहीं सोच सकते. ஆனால் வேத வசனம் இதே பைபிள் தானே 40 வருஷமா படிக்கிறோம் 50 வருஷமா படிக்கிறோம். यही शास्त्रों को हम 40-50 साल से पढ़ रहे हैं. எனக்கு தெரியாத பைபிளா நீங்க நினைச்சிரவும் கூடாது. मैं नहीं जानता ऐसा बाइबल ऐसा नहीं सोचना है. எத்தனை வருஷம் படிச்சாலும் சாகர வரைக்கும் படித்தாலும் வேதம் நமக்கு புதிதாக இருந்து கொண்டே இருக்கும். तो कितना मरने तक पढ़ते फिर भी ये शास्त्र हमेशा नया होती है. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வரப்போகிறோம். ये 6वां अध्याय के ओर हम आने वाले हैं. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் उशिया राजा मृत्यु होने के बाद ஆண்டவர் परमेश्वर உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். ऊंचे ऊंचे सिंहासन पर विराजमान होते हुए देखा. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. उस वस्त्र के चोर से मंदिर भर गई. உசியா ராஜா மரணம் அடைந்த பிற்பாடு उसिया राजा मरने के बाद ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. ईशाया का एक दर्शन मिली. ஏசாயா யாரை பார்க்கிறான்டா மேல பார்க்க ஆரம்பிக்கிறார். ईशाया किसको देखता है ऊपर देखने लगता है. ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறார். परमेश्वर को देखने लगता है. ஒரு புதிய ஒரு வாழ்க்கையின் தொடக்கமாக காணப்படுகிறது. एक नए जीवन की शुरुआत के रूप में दिखती है. முதல் 5 அதிகாரத்திலே अनेகருக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லி அவர் போதித்தார். वो तो पहले 5 अध्याय में हाय हाय करके उनको उपदेश किया. ஆனால் இந்த 6ஆம் அதிகாரத்திலே கடவுள் யார் என்று சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறார். लेकिन ये 6वें अध्याय में परमेश्वर कौन है करके देखने लगता है. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் யார் என்று சொல்லி நாம் மேலிட்டு பார்க்கும்போதுதான் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நமக்கு நன்றாக தெரிய வரும். हमारे जीवन में परमेश्वर कैसा है करके कौन है करके से देखते समय हमारे जीवन बनती है. சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் சொல்லுங்க மரண பரியந்தம். praise the Lord. எனக்கு சங்கீதத்தில் பிடித்த ஒரு வசனம் உண்டு. भजन संहिता में एक पसंदीदा एक वचन है. 22வது சங்கீதம் 22वां भजन संहिता 22வது சங்கீதம் 22वां भजन संहिता அதனுடைய 30வது வசனம். उसकी 30वां वचन
ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், एक पीढ़ी उसे सेवन करती है, தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். पीढ़ी पीढ़ी तक परमेश्वर की संतान कहलाती है। நான் கிரேக்க மொழி பைபிள் வச்சிருக்கிறேன். मैं यूनानी के जो एक ट्रांसलेशन के बाइबल रखा हूँ। கிரேக்க மொழி பைபிளுடைய பகுதியில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது यूनानी के जो अनुवाद के इस भाग में पढ़ते समय என் சந்ததி என்று இருக்கிறது. मेरे पीढ़ी करके लिखी है। என் சந்ததி मेरी पीढ़ी அவரை சேவிக்கும், उसे सेवा करेगी, தலைமுறை தலைமுறையாக पीढ़ी पीढ़ी तक அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். परमेश्वर की संतान कहलाएगी। எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை இப்படி வாசிப்போமா? என் சந்ததி मेरा पीढ़ी அவரை சேவிக்கும், उसे सेवा करेगी, என் சந்ததி मेरा वंश அவரை சேவிக்கும், उसे सेवा करेगा, அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். परमेश्वर को पीढ़ी कहलाएगी। தாயார் ஆரம்பித்த ஊழியம் மகன் கையிலே கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். माँ के द्वारा शुरू हुई सेवा बेटे के हाथ में दे करके அவர்களுடைய சந்ததிகள் இந்த ஊழியத்தை தேவன் நடத்தி கொண்டு வருவதற்கு பலன் கொடுக்கிறார். उनके वंश को परमेश्वर चलाने के लिए उन्हें अनुग्रह देता है। கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரன்னிங் ரேஸ் அல்ல. ईसाई के जीवन एक स्पर्धा नहीं है, அது மராத்தான் ஓட்டம். एक मैराथन की जो एक दौड़ है। நான் ஓடிக்கொண்டிருக்கும் போதே இன்னொருத்தர் ஓட வேண்டும் என்று சொல்லி தீபத்தை கையிலே கொடுத்து விட்டு அவரை ஓட வைக்கிறேன். मैं दौड़ते समय दूसरे के हाथ में दीपक को देकर उन्हें मैं दौड़ाता हूँ, आगे करता हूँ। அவர் அந்த தீபத்தை எடுத்து அடுத்தவருக்கு பத்த வைக்கிறார். वो दीपक के उठा के दूसरे से वो उसको जलाता है। ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஊழியம், கிறிஸ்தவம் என்பது ஒருவரோடு அணிந்து போவதல்ல, அடுத்த தலைமுறைகளுக்கு பற்ற வைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ईसाई का जीवन है वहां से खत्म नहीं होती है, दूसरे ऐसे बाग में वो जो दीपक को जलाते रहते हैं। ஆகவே உங்க வேதாகமத்துல நீங்க சைடுல எழுதிக்கலாம், அந்த ஒரு சந்ததி என்பது என் சந்ததின்னு நீங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. शास्त्र में वचन के पास आप लिख लीजिए, वो एक वंश करके लिखा है, वो मेरा वंश करके लिख लीजिए। அந்த वचனத்தை படிக்கும்போது என் சந்ததி, वो वचन को पढ़ते समय मेरा वंश, என் சந்ததி, मेरा वंश। அப்போ ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை தேவன் ரட்சிக்க நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். उद्धार नहीं हुआ उनको उद्धार करने के लिए परमेश्वर सामर्थ्य है। எத்தனையோ உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ரட்சிப்புக்காக நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கலாம். कितने लोग आपके बच्चे के उद्धार के लिए आप प्रार्थना ஐயோ करते होंगे, ரட்சிக்கப்படாமலே இருக்கிறானே நீங்க நினைக்கலாம். अब तक उद्धार नहीं पाया करके आप सोचते இந்த होंगे। வசனத்தை நீங்க உறுதிப்படுத்தி, ஆண்டவரே என் சந்ததி அவரை சேவிக்கும் என்று இருக்கிறதே, என்னுடைய சந்ததி உம்மை சேவிக்கட்டும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம். इस वचन के अनुसार पकड़ के प्रार्थना कीजिए, मेरा वंश करके लिखा है, मेरा वंश में भी ऐसे उद्धार होना करके आप मांगिए। வசனத்தினுடைய ஆழங்களுக்கு போகும்போதுதான் தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரிய வரும். वचन के गहराई में जाते वक्त ही हमें मालूम पड़ता है परमेश्वर कैसा है। உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், उसिया राजा जो मृत्यु उस साल में, உசியா ராஜா மரணம் அடைந்தவுடன் उसिया राजा मृत्यु होने के बाद இப்பொழுது ஏசாயாவுக்கு ஒரு நியூ இயர் ஆரம்பிக்கிறது. अभी यशायाह के लिए नए साल शुरुआत होती है। நம்ம சில நேரம் நம்ம நம்பி இருப்போம், இவங்க நமக்கு எப்படியா கை தூக்கி விடுவாங்க என்று சொல்லி நம்ம நம்பி இருப்போம். उसे भरोसे में होंगे, ये व्यक्ति कैसा भी करके मुझे उठा लेगा, हाथ देगा, सोचते होंगे। அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஒருவரை நான் நம்பி இதை நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், இவர் இருக்கிறார், நம்ம பயப்பட வேண்டாம் என்று நினைக்க முடியும். कुछ परिस्थिति में ये व्यक्ति है करके उनके भरोसे में हम नहीं डरना करके सोचते होंगे। ஆனால் திடீரென்று அந்த நபர்களுடைய உதவிகள் நின்றபோது अचानक वो जो व्यक्ति के जो मदद रुक जाती है, நம்முடைய கண்கள் அலைபாயும். तो हमारे आंखें डगमगाने लगती है। யார் எனக்கு உதவி செய்ய போகிறார் என்று சொல்லி திகைக்க ஆரம்பிக்கும். कौन मुझे मदद करने वाला करके हम डगमगा जाएंगे। சில நொடிகள் இந்த உலகமே இருண்டது போல நமக்கு காணப்படும். कुछ पल ये सारी दुनिया अंधकार में है करके हमें दिखाई देगी। இப்ப நம்ம எங்க தெரியுமா கண்களை ஏறெடுப்போம்? अभी हम कहां पे आंखें उठा के देखेंगे? ஆண்டவரே உம்மை விட்டா எனக்கு யாருமே இல்ல. परमेश्वर आपके छोड़ा तो मेरे लिए कोई नहीं है। சங்கீதம் 121:1 बस एक 121 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? कोई पढ़ सकते हैं क्या? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. இந்த வசனம் ஒரு ஆங்கில வேதாகமத்தில் क्वेश्चन மார்க் போடப்பட்டிருக்கும். ये जो वचन है अंग्रेजी बाइबल में एक प्रश्न चिन्ह डाली रहेगी। என்ன கேள்வினா, கண்களை ஏறெடுப்பேன். ये जो क्या सवाल है, आंखों को उठाऊंगा, திருப்பி சொல்லுவோமா? फिर से कहेंगे। இதை நாம படிச்சு எப்படி ஆயிட்டுனா, ये जब पढ़ बार-बार पढ़ के क्या कैसा हो அது गया, ஒரு ஸ்டேட்மெண்டாவே நம்ம படிச்சிட்டு एक இருக்கோம். स्टेटमेंट के रूप में, एक वचन के रूप में देखते हैं। திருப்பி இப்படி வாசிப்போமா? फिर से पढ़ेंगे। இப்ப நான் சொல்றேன், अब मैं कहता हूं, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். मुझे मदद आने वाली पर्वत की ओर मैं मेरा नजर को उठाता हूं। இது கேள்வியா ஸ்டேட்மெண்டா? ये जो सवाल है क्या, एक सिर्फ एक कहने के लिए है? அடுத்த வார்த்தையை வாசிப்போம். अगला शब्दों को पढ़ेंगे। வானத்தையும் பூமியும்
அப்போ எனக்கு ஒத்தாசை மலைகளிலிருந்து எனக்கு வராது. मेरे जो मदद है पर्वत से नहीं आएगी. நான் எதையெல்லாம் கிரியேட் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காரோ இந்த மலையில இருந்து எனக்கு ஹெல்ப் வந்துருமா? तो परमेश्वर जो भी बना के रखा है ये पर्वत में से मुझे मदद आ जाएगी. நான் ட்ரெயின்ல வரும்போது ஒரே மலையா வந்துட்டே இருந்துச்சு. जब ट्रेन में आते समय पहाड़ी आ रही थी रास्ते में. சரி இவ்வளவு மலைகளை தாண்டி நம்ம மும்பை வரோமா इतने அப்படின்னு. पहाड़ को पार करके मुंबई आ रहे हैं. அப்ப மலைகளிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லவில்லை. पर्वत से मेरे लिए मदद आएगी करके भजन संगीता में ने कहता है. இப்ப சொல்லுவோமா, வானத்தையும் பூமியையும் படைத்த आकाश और पृथ्वी को जो बनाया கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். प्रभु से मेरे लिए मदद आएगी. மலையிலிருந்து எனக்கு ஒத்தாசை வராது. पर्वत से मेरे लिए मदद नहीं आएगी. வேறு யாரோ எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி தாவீது மலைக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கவில்லை. कोई दूसरा कोई मुझे मदद करेगा करके पर्वत के ओर दाऊद ने आंख नहीं அவருடைய उठाया. கண்கள் மேலே பார்க்கப்பட்டது. उसकी आंखें ऊपर देखने लगी. அவருடைய கண்கள் மேலே பார்க்கப்பட்டன. उसकी आंखें ऊपर देखने लगी. அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். वहां से मेरे लिए सहायता आएगी. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். आकाश और पृथ्वी को बनाए परमेश्वर से मेरे सहायता உசியா आएगी. ராஜா மரணம் அடைந்தவுடன் उसिया राजा मरने के இப்பொழுது ஏசாயாவினுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. अब यशाया की आंखें खुल जाती है. ஏசாயா இப்பொழுது மேலே பார்க்கிறார். अब यशाया ऊपर देखता है. உசியா ராஜாவை விட மேலே உயர்ந்த இடத்திலே ஒருத்தர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். उसिया राजा से बढ़कर ऊपर एक स्थान में एक राजा विराजमान है. वो राज्य कर रहा है. அரசுகள் வரலாம் போகலாம், राजा आ सकते हैं जा सकते हैं. மனிதர்கள் வரலாம் போகலாம், मनुष्य आ सकते हैं जा सकते हैं. எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து செல்லலாம். कई सारे लोग हमारे जीवन में आके जा सकते हैं. ஆனால் நித்தியமாக ஆண்டவர் ஒருவரே நம்மை ஆளுகச் செய்கிற ஆண்டவராய் लेकिन இருக்கிறார். आनंद आनंद के लिए परमेश्वर ही हमारे राज्य करता है. ஏசாயாவினுடைய கண்கள் மேலே பார்க்கப்பட்ட போது यशाया की आंखें जो ऊपर लगी ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்தார். परमेश्वर को देखने लगा. ஆண்டவருடைய ஆளுகையை பார்க்க ஆரம்பித்தார். परमेश्वर के राज्य को देखने लगा. ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் उत्पत्ति 22वां अध्याय में ஆபிரகாம் தன் சொந்த மகனாக ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும். अब्राहम अपने खुद के बेटे इसहाक को बलि देना है. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் காண்பிக்கிறதான மலைகளில் ஒன்றின் மேல் நீ பலி கொடுக்க வேண்டும். परमेश्वर कह दिया मैं दिखाने वाले पर्वत में जाके बलि देना है. 3 நாள் பிரயாணமாக ஆபிரகாம் அங்கே எருசலேமுக்கு வந்து விட்டார். तीन दिन की यात्रा में वहां पे यरूशलेम में आ गया. பெர்ஷபாவிலிருந்து எருசலேமுக்கு வந்து விட்டார். बेरशेबा से लेके यरूशलेम में आ गया. எருசலேமுக்கு வந்த பிற்பாடு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், நான் எங்கே பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. यरूशलेम में आते अपने आंखें उठा के देखता मैं कहां पे बलि देना है. நம்முடைய பைபிள்ல மோரியா என்று हमारे போடப்பட்டிருக்கும். बाइबल में मोरिया करके डाली होगी. மோரியா என்றாலும் எருசலேம் என்றாலும் ஒன்றுதான். मोरिया बोले तो यरूशलेम बोले तो एक ही है. மோரியா மலை என்றாலும் எருசலேம் மலை என்றாலும் ஒன்றுதான். मोरिया पर्वत या यरूशलेम पर्वत दोनों तो एक ही है. மோரியா மலை அல்லது எருசலேம் மலையின் அடிவாரத்தில் வந்த பிற்பாடு जो मोरिया पहाड़ यरूशलेम में जो नीचे तल में आते हैं ஆபிரகாம் தூரத்திலே அந்த இடத்தை பார்க்கிறார். अब्राहम दूर में वो जगह को देखता है. தூரத்திலே அந்த இடத்தை பார்க்கிறார். दूर में जगह को देखता है. ஆண்டவர் இந்த இடத்தில் தான் ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார். परमेश्वर यहाँ पे ईसा को बलि देना करके से कहने लगा. இப்பொழுது ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு ஏறிவிட்டார். ईसा को बुला के मोरिया पर्वत पर चढ़ गया. இப்பொழுது ஈசாக்கினுடைய கழுத்திற்கு கத்தி வந்து अब விட்டது. ईसा के गर्दन में चाकू आ गई. இப்பொழுது ஆண்டவர் நிறுத்த சொன்னார், अभी परमेश्वर रुकने के लिए कहता है. நிறுத்தி விட்டார். रोक दिया. இதுவரைக்கும் செய்தி இல்ல, अब यहाँ तक संदेश नहीं है. இதுக்கு பிற்பாடு செய்தி இருக்கிறது. इसके बाद ही संदेश है. இப்பொழுது அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது अभी आंखें उठा के देखते समय அங்கே பின்னாடி ஒரு செம்மறியாடு சிக்கி वहां கொண்டிருந்தது. पे एक पीछे एक मेंढ फंसी हुई थी. ஆபிரகாமுடைய கண்கள் மேலேயே பார்க்க ஆரம்பித்தன. अब्राहम की आंखें ऊपर ही लगने लगी. மேலே பார்த்தபோது ऊपर देखते समय தேவன் தருகிறதான அந்த ப்ரொவைடிங் அல்லது அந்த பாக்கியத்தை அவர் பார்க்கிறார். परमेश्वर देने वाले भाग्य को देखता है. ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதான நன்மைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். परमेश्वर वहां पे उसे जो भलाई देता है उसे देखने लगता है. நாம் கீழே பார்த்து நடப்போமானால் अगर हम नीचे देख के चलेंगे तो தேவன் தருகிறதான நன்மைகளை பார்க்க முடியாது. परमेश्वर देने वाले भलाई को हम देख नहीं सकते. வேடிக்கையாக எழுத்தாளர்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. जो मजाक के लिए जो लिखने वाले हैं उनके लिए एक शब्द कहते हैं, உன் பேனா தலை குனியும் போது तेरा जो पेन है वो सर झुकते समय ஒரு சமுதாயம் எழுந்து நிற்கிறது அப்படின்னு एक சொல்லுவாங்க. समुदाय उठ के खड़ी होती है. இது வந்து பொதுவாக எழுத்தாளர்களுக்கு சொல்லுகிறதான ஒரு என்கரேஜ்மெண்ட் ये வேர்ட். जो लिखते हैं जो राइटर है उनके लिए कहते हैं. நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது हम हमारे आंखें को ऊपर उठा के देखते समय தேவன் யார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். परमेश्वर कौन है करके हम देखते हैं. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே उसिया राजा मृत्यु होने के उस साल में இனிமேல் எனக்கு உதவி எங்கிருந்து வரும், अब मेरा मदद कहां से आएगी, அல்லது எவ்விதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி इस प्रकार मेरे जीवन होगी बोलकर ஏசாயா கூட சற்று திகைத்திருந்திருக்கலாம். ऐसाया डगमगाया होगा. இப்பொழுது அவர் மேலே பார்க்க अब ஆரம்பிக்கிறார். वो ऊपर देखने लगता है. மேலே பார்க்கும்போது ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். वहां पे परमेश्वर ऊंचे सिंहासन पर विराजमान मुझे दिखा. ஆண்டவர் ஆரம்பத்துல பாச சொன்னாங்க, ஒரே சேர்ல இவ்வளவு பெருசுல இடத்துல அடைச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு. वो एक ही
chair में पासवान जो कहे थे एक ही chair में इतना जगह पकड़ ஆனால் के बैठे रहते ஆண்டோடைய இருக்கை பெரியது வா வா என்று அழைத்து கொண்டே हैं। இருப்பார் परमेश्वर जो बैठता है सिंहासन बड़ा है आ करके बुलाते रहेगा। அங்கே ஏசாயா பார்க்கும்போது அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது वहाँ पे ईशा देखते समय वस्त्र के छोर से सारे मंदिर भर गई। வஸ்திரத்தின் தொங்கலால் தேவனுடைய ஆலயம் நிறைய வேண்டுமானால் अगर वस्त्र के चोर से परमेश्वर मंदिर भरना है तो அந்த வஸ்திர தொங்கலிலே தேவனுடைய மகிமை இருக்கிறது என்று அர்த்தம் उस वस्त्र के चोर में परमेश्वर महिमा है उसका मतलब होती है। என்னாகமத்தின் புத்தகம் गिनती के किताब அதோட 15ஆம் அதிகாரத்துடைய நிறைவிலே வாசிக்கும் பொழுது 15 अध्याय के எவ்விதமாக ஒரு வஸ்திர தொங்கல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் इस प्रकार वस्त्र के चोर होनी चाहिए करके वहां पे लिखी हुई हम देख सकते हैं। ஒவ்வொரு முறையும் எவ்விதமாக அவர்கள் தங்களுடைய வஸ்திர தொங்கலை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 37ஆம் அதிகாரம் முதல் 37ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை நாம் பார்க்க முடியும்। 37वां वचन से लेके 41वां वचन तक वस्त्र के चोर कैसी होनी चाहिए करके हम लिखे हुए देख सकते हैं। இஸ்ராயேல் மக்கள் வஸ்திரத்தினுடைய தொங்கலை பார்த்து பின்மாற்றத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கல் கொடுக்கப்படுகிறது। इजराइल के लोग वस्त्र को चोर के देखे पीछे नहीं जाना करके वस्त्र के चोर दी गई है। இஸ்ராயேல் மக்களுக்கு வஸ்திரத்தின் தொங்கல் கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால் इजराइल लोगों के लिए वस्त्र के चोर क्यों देना है? அதை பார்த்து அவர்கள் பின்மாற்றத்திற்குள் செல்லக்கூடாது। उसे देख के पीछे नहीं हटना है। அந்த வஸ்திர தொங்கல் उस वस्त्र की चोर இப்பொழுது நிறைவாய் இங்கே தங்கியிருப்பதை இங்கே ஏசாயா பார்க்கிறார்। वस्त्र की चोर यहाँ पर भर गई ऐसे ईसाया देखता है। ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவனுடைய ஆலயத்தினுடைய மகிமை முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கிறது। जो परमेश्वर के वस्त्र के चोर से सारे मंदिर परमेश्वर की महिमा से भर गई है। தேவனுடைய ஆலயம் எதால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் தெரியுமா? परमेश्वर की जो मंदिर किससे भरी हुई रहनी चाहिए? தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்। परमेश्वर के महिमा से भरी हुई रहनी चाहिए। தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்। परमेश्वर के महिमा से भरी हुई रहनी चाहिए। இதற்கு அடுத்தாற் போல ஆண்டவர் எவ்விதமாக நிற்கிறார் என்று சொல்லி மேலே பார்த்து கொண்டே இருக்கிறார்। इसके बाद परमेश्वर कैसे खड़ा करके ऊपर देख रहा அவருடைய था। கண்கள் தரிசனமாகி தேவனுடைய அந்த வெளிப்பாடை பார்த்து கொண்டே இருக்கின்றன। उसके आंखों में दर्शन आकर जो परमेश्वर के प्रकटीकरण को देखने அந்த लगा। ஷேராபீன்கள் ஆண்டவரை நோக்கி புகழ்கிறதை அவர் பார்க்கிறார்। वहां पे शेराबिन परमेश्वर को तारीफ कर रही है, महिमा कर रही है, उसे देखता है। ஷேராபீன்கள் இரண்டு செட்டைகளால் தங்களை மூடிக்கொண்டார்கள்। जो शेराबिन अपने दो पंखों से अपने आप को ढांप लिया। இரண்டு செட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டார்கள்। दोनों पंखों से अपने पैरों को छुपा लिया। இரண்டு செட்டைகளால் பறந்து கொண்டே இருக்கிறார்கள்। दोनों पंखों से उड़ रहा है। துதிக்கிறதான இந்த தூதர்கள் ये जो स्तुति करने वाले ये दूत தங்களுடைய கால்களை அவர்கள் நிறுத்தி வைக்கவில்லை। जो अपने पैरों को वहां पे खड़ा नहीं किया, பறந்து கொண்டே துதித்தார்கள்। उड़ते उड़ते स्तुति किया। மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? இரண்டாவது வசனத்துடைய நிறைவு பகுதியிலிருந்து மூன்றாம் வசனம்। वो जो இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி दोनों पंखों से अपने पैरों को ढांपकर, இரண்டு சட்டைகளால் பறந்து दोनों पंखों से उड़कर சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் துதித்தார்கள்। सेनाओं के परमेश्वर पवित्र 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 करके स्तुति की। துதிக்கிறதான தேவ மனிதனுக்கு स्तुति करने वाले परमेश्वर के मनुष्य இந்த को உலகத்தினுடைய எந்த ஒரு விஷயமும் அவனுக்குள்ள ஒட்டாது। ये दुनिया के कोई भी उसे उसके ऊपर नहीं चिपकेगी। உலக பிரகாரமான காரியங்கள் ஒட்டி கொண்டு இந்த பூமியிலே நாம் இருக்க வைக்க முடியாது। जो दुनिया के चीजें हमारे ऊपर चिपक कर ये दुनिया में हम रह नहीं सकते। அவர்கள் தேவனை நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டேதான் இருப்பார்கள்। परमेश्वर को देख के पवित्र पवित्र करके स्तुति करते रहे। தேவன் மகிமையிலே வாழ்கிறதான ஆண்டவர், परमेश्वर महिमा में जीता है। தேவன் துதியிலே வாழ்கிற ஆண்டவராய் இருக்கிறார்। परमेश्वर स्तुति में जीता है। என்றைக்கு நம்மளுடைய சுயத்தை மையமாக வைத்துக்கொண்டு தேவனை தேட பார்க்கிறோமோ, जब हम स्वार्थ को बीच में रखकर परमेश्वर को ढूंढने चाहते हैं, தேவனுடைய மகிமையை நாம் மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறோம்। जब परमेश्वर के महिमा को नीचे करने लगते हैं। காலையில முழங்கால் போட்டோன்னு என்ன ஜெபிக்கிறோம்? सुबह घुटने टेकते क्या प्रार्थना करते हैं? இந்த மாசத்துல எந்த கடனும் இருக்க கூடாது ஆண்டவர்। इस महीने में कोई भी कर्ज नहीं होना है। நிறைய வட்டி போகுது, बहुत ब्याज जाती है, சீட்டு பணம் போகுது। जो पैसे बहुत जाती है। இங்க எது சீட்டு பணம் நடக்குதா? ये चंदा यहाँ पे होती क्या? இங்க சர்ச்சுக்குள்ள என்ன சர்ச்சுக்குள்ள இல்ல, चर्च के अंदर चर्च பொதுவா சீட்டு பிரிப்பாங்கல்ல। जो सामान्य रूप से चंदा लेते நம்முடைய கவலைகள் எல்லாம் நாளைக்கு என்ன செய்வது, तो हमारे सारे चिंता कल क्या करने சாப்பாட்டுக்கு என்ன செய்வது, जो भोजन के लिए क्या करते हैं, அடுத்தாப்புல என்ன செய்வது, ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்வது। जो कपड़े के लिए क्या करेंगे। இன்னும் 4 மாசம் கழிச்சு கிறிஸ்மஸ் வந்துரும், ये जो 4 महीने के बाद क्रिसमस आ जाएगी, எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஊருக்கு போகணும், வரணும்। ड्रेस लेना है, गाँव जाना है, आना है। ஆண்டவரே தாரும், ஆண்டவரே தாரும், ஆண்டவரே। परमेश्वर आप दीजिए दीजिए। ஒரு வேத பண்டிதர் விதமாய் சொன்னார், एक शास्त्रिक पंडित इस प्रकार कहता है, ஆண்டவர் பெட்டிக்கடை நடத்தல। परमेश्वर பெட்டிக்கடை जो छोटा दुकान नहीं चलाता है, அல்லது பலசர கடை நடத்தல।
वो जो या फल की दुकान नहीं चलाता நீ है, காசு எது கேட்டாலும் அவர் கொடுத்துட்டே இருப்பதற்கு वो जो आप पूछने पर बार बार देने लगता है, நிறைய நேரம் ஆண்டவரை பலசரக்கு கடை வணிகராகவே நாம் பார்த்துக் கொள்கிறோம். जो हमेशा परमेश्वर को हम किराने के दुकानदार के रूप में हम देखते हैं। அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், वो कितना बड़ा परमेश्वर है, அவருக்கு இதை கொடுப்பதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. उसे देना ये उसके लिए बड़ी बात नहीं है। நம்மளுடைய ஆர்வத்தையும் நம்முடைய தேவையையும் அவர் அறிந்தவராகவே காணப்படுகிறார். हमारे सारे चाहत को वो जानने वाले परमेश्वर है। நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுடைய தேவை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் அல்லவா? आप मांगने से पहले ही आपके ये जरूरत है करके वो जानता है। நாம் உலக பிரகாரமாக சரீர பிரகாரமான தேவைகளை நினைத்து வருந்தி நம்மை நாமே மட்டுப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். हमारे शारीरिक रूप में एक दुनिया की जिंदगी को हम मध्य रखकर परमेश्वर महिमा को हम नीचे करते हैं। நமக்கு நிச்சயமாக தேவைகள் இருக்கின்றன. निश्चय जरूरत है। நாம தேவைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், எல்லாம் செய்யணும், எல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. हम बच्चों के लिए जमा करके रखते हैं, सब कुछ हम करते हैं, वो नहीं कहता हूं। ஆனால் ஆண்டவரை நம்மளுடைய திட்டத்திலே நம்முடைய எண்ணத்திலே அவரை ஒரு குறுகலான ஒரு இடத்திலே வைத்து விட்டோம் என்பதுதான் செய்தி. तो हमारे सोच विचार में परमेश्वर को छोटे एक रूप में रखे करके वही है बात। அவருடைய வல்லமை மிக பெரியது என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். उसकी सामर्थ्य महान है करके उसे हम स्मरण नहीं करते हैं। அவர் வல்லமையானவர் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். सामर्थ्य परमेश्वर करके हम स्मरण नहीं करते। அவரால் செய்ய கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். उसके नामुमकिन बात कुछ नहीं है ऐसे करके हम स्मरण नहीं करते। ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? परमेश्वर से नामुमकिन बात कुछ है क्या? எதுவுமே கிடையாது. कुछ भी नहीं है। ஆனால் நாம் தேவையற்றதான கவலைகளை நம்முடைய மனதிலே நம்முடைய சிந்தனையிலே புகுத்திவிட்டு तो हमारे कुछ जरूरत नहीं है ऐसे विचार को हमारे मन में रखकर நம்முடைய சரீரத்தை நாமே பாழ்படுத்தி तो கொண்டிருக்கின்றோம். हमारे शरीर को हम ही नीचे करते हैं। இங்கே ஏசாயாவினுடைய தரிசனம் यहाँ पे यशायाह का दर्शन அங்கே மேலே பார்க்கும்போதுதான் आप ऊपर देखते समय ஆண்டவர் யார் என்பதை இன்னும் பூரணமாக அறிந்து கொள்கிறார். परमेश्वर कौन है करके और पूर्ण रीति से जान लेता है। நாம் நிறைய தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவியினாலே இங்கே ஏசாயா நிரப்பப்பட்டிருந்தார். कई सारे भविष्यवक्ता की आत्मा से यहाँ पे यशायाह भरा गया। நமக்கு நிறைய வரங்கள் இருக்கின்றன. हमें भी कई सारे वरदान हैं। நமக்கு நிறைய தேவன் நம்முடைய அவருடைய ஆவிக்குரிய வரங்களினாலும் கனிகளாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார். परमेश्वर उसके जो अभिषेक है, जो वरदान है और फल है उससे भरा है। ஆனாலும் சிற்சில நேரங்களிலே நம்முடைய கண்கள் இந்த உலகத்தையும் இந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிக்கும் போது कुछ समय हमारे आंखें दुनिया के समस्या को देखते समय நம்மை நாமே அறியாமல் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துவதாக காணப்படுகிறோம். अनजान में हम क्या करते हैं, परमेश्वर के महिमा को नीचे कर देते हैं। இந்த உதாரணத்தை நான் இங்கேயும் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ये उदाहरण को मैं यहाँ पे पहले कहा हूँ ऐसा मुझे लगता है। சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. मुझे कहा हूँ ऐसे याद है मुझे। நான் சொன்ன ஞாபகம் யாருக்காவது இருக்குதா? मुझे कहा हूँ ऐसे याद है आपको? சரி, நான் எப்போ வந்தேன்னு சில பேருக்கு தெரியாது. मैं कब आया करके कुछ लोग नहीं जानते हैं। நீங்க வந்தீங்களான்னு சில கேட்கலாம். आप आए करके कुछ लोग पूछ सकते हैं। இருந்தாலும் நான் சொல்றேன். फिर भी मैं कहता हूँ, திருப்பி இந்த உதாரணத்தை சொல்றதுனால தப்பு இல்லை. जो फिर से उदाहरण कहता हूँ गलत नहीं है। உண்மையில் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். तेरे पर आंख रखकर तेरे लिए सम्मति कहूंगा। நமக்கு தெரிந்த வசனம் தானே. हम जानते हैं वचन। உண்மையில் கண்ணை வைத்து तेरे ऊपर मुझे आंख रखकर அடுத்தாப்புல போதித்து तुझे நடக்க सिखाकर வேண்டிய வழியெல்லாம் चलाने காண்பிப்பேன். वाले मार्ग। உண்மையில் என் கண்ணை வைத்து சங்கீதம் எங்க இருக்குது? बंसिकता कहाँ पे ये 30 மனப்பாடமா தெரியுது. உண்மையில் என் கண்ணை வைத்து, இப்போ உன் கண்ணை எங்க வச்சிருக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்காரு. तेरे आंखों को कहाँ पे रखा करके अभी परमेश्वर पूछता है। ஆண்டவருடைய கண் என் மேல இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? परमेश्वर की आंख मेरे ऊपर है कि नहीं करके मैं कैसे जानता हूँ? இல்ல, ஆண்டவர் ஆலோசனை தருவாரு, ஆண்டவர் எல்லாம் செய்கிறாரு, ஆண்டவருடைய கண்ணு என் மேல இருக்குன்னு எப்படி தெரியும்? परमेश्वर सम्मति मुझे सब कुछ देता है, लेकिन परमेश्वर का आंख मेरे ऊपर है करके मैं कैसे जानता हूँ? நம்ம கண்ணு हमारी आंखें நம்ம கண்ணு அவர் மேல எப்படி இருக்கும்? हमारे आंखें उसके ऊपर कैसी रहेगी? இப்ப நான் உங்களை பார்க்கறேன், நீங்க என்னை பார்க்கறீங்க. अब मैं आपको देखता हूँ, आप मुझे देखते हैं। நீங்க என்னை பார்க்கறீங்களா அல்லது இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். तो आप मुझे देखते हैं कि नहीं करके मैं நான் பாட்டுல கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா मैं ऐसे आंख बंद करके संदेश எனக்கு மொழிபெயர்க்கிற போதகர் எனக்கு தெரியாது. मैं अनुवाद करता हूँ, मुझे भी नहीं जानते। நீங்க எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு आप தெரியாது. लिखते हैं कि नहीं वो भी नहीं जानता। அதனால கண்ணை மூடிட்டே நான் பிரசங்கம் பண்றது தப்பு. ले आंखें बंद कर संदेश देना गलत है। சரியா? இப்ப நீங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு இருந்தீங்க, நான் மாட்ட கண்ணை முழிச்சு பேசிட்டு இருந்தோம்னா நீங்க தூங்குறீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? आप सब आंखें बंद कर रहे हैं, मैं आंख खोल के मैं संदेश दे रहा हूं करके देता हूं, तो आप सोते कि नहीं करके मैं कैसे जानता இப்ப ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார். अब परमेश्वर इस प्रकार कहता है, உன்மேல் என் கண்ணை வைத்து. तेरे ऊपर मेरे आंख रखकर। அப்பனா என் கண்ணை இப்ப எங்க இருக்கணும் தெரியுமா? अब मेरा आंख कहां पे होना है? மேல இருக்கணும். ऊपर होना। இப்படி பார்க்கணும். ऐसे देखना है। இப்படி பார்த்துட்டு நடக்கிறேன். ऐसे देख के मैं चलता हूं। मैं अभी இப்படி நடக்கும்போது ऐसे चलते समय என்ன சொல்லுவீங்க? क्या कहेंगे आप?
கண்ணு தெரியாத ஒரு நபர் எங்கேயாவது இடித்து கீழே விழுந்திருக்காரா? वो जो अंधा है कहाँ पे ठोकर खा के नीचे गिरा है क्या? அவன் கையில் ஒரு ஒயிட் ஸ்டிக் இருக்கும். उसके हाथ में एक सफेद छड़ी होगी. அது அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு பிரெயின் கண்ணு மாதிரி. वो उनके लिए वही उनके आंख के समान है. ஒயிட் கேன், அது பேர் ஒயிட் கேன். व्हाइट कैन. அந்த ஒயிட் ஸ்டிக்கை வச்சு அவங்க தட்டிட்டே வருவாங்க. एक सफेद जो छड़ी है उसे ऐसे ठोकर பள்ளம் எங்க இருக்குது, कहाँ पर खड्डा है, வண்டி எங்க நிக்குது அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க गाड़ी कहाँ पे करके आसानी से उससे मालूम पड़ता. ஆனா நம்ம செல்போனை நோண்டியே लेकिन हम सेल फोन को ऐसे दबाकर தட்டாரம் கீழே விழுந்துருவோம். वैसे नीचे गिर जाएंगे. ஒருத்தர் செல்போன் நோண்டிட்டு ட்ரெயினை விட்டுட்டாரு. इस सेल फोन देखते एक व्यक्ति ने ट्रेन छोड़ दिया. கீழே விழ பார்த்தாரு, கடைசியில் காப்பாற்றி விட்டாங்க. அடுத்த ட்ரெயினுக்கு போயாட்டாங்க. नीचे गिरने जैसे जाता है लेकिन पकड़ लेते हैं, दूसरा ट्रेन में चले जाते हैं. உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. तेरे पर आंख रखकर मुझे सम्मति देता हूं करके परमेश्वर कहता है. ஆனா ஏன் கண்ணு எங்க இருக்குன்னா, लेकिन मेरे आंख कहां पर है? இங்க தான் இருக்கு. नीचे ही है. இப்போ நான் ஏன் ஆண்டவர் என்னை பார்க்கறாரா இல்லையா என்று சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும்? परमेश्वर मुझे देखता है कि नहीं करके मुझे क्या करना है? நான் இப்படி பார்க்கணும். मैं ऐसे देखना है. இப்போ அவருடைய கண்ணு என் மேல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். अब उसकी आंख मेरे ऊपर है कि नहीं करके मैं देख सकता हूं. ஏன் கண்ணு அவரை பார்க்கதான்னு அவருக்கு தெரியும். मेरे आंख उसे देखती करके वो जानता है. இப்போ நான் நடப்போமா? अब हम चलेंगे क्या? பாஸ்டர் வாங்க பாஸ்டர். இப்போ நாங்களே மேலே பார்க்க போறோம். अब हम ऊपर देखने वाले. சரி, நல்லா பார்த்துருக்கேன். நீ டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக இனி பார்க்கக்கூடாது. சரி, இப்போ நடங்க. இப்படியே நடந்து போகிறோம். अब हम ऐसे चलते चलते जा रहे हैं. யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க கீழே விழ போறீங்கன்னு. விழ மாட்டோம் நீங்கள் நம்பிக்கை. சரி, நாங்கள் விழுந்துட்டோன்னு வச்சுக்கிடுவோம். अब हम गिर जाएंगे ऐसे सोच लीजिए. இப்போ நான் நடக்கிறேன், இங்கே ஒரு பள்ளம் வருது. अब एक खड्डा आ रही है. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? अब तुरंत आप क्या कहेंगे? நான் இன்னைக்கு இன்னும் சொல்ல மாட்டேங்கிங்க பாருங்க. கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை பாஸ்டர். அப்போ வழக்கமாக நடக்கும்போது हमेशा चलते समय யாராவது ஒருத்தர் கண்ணு தெரியாதவங்க நடக்கும்போது ஐயோ நீங்க கீழே விழுந்துருவீங்கன்னு சொல்லிட்டு டபார் நம்ம பிடிச்சிருவோம். जो एक अंधा चलते वक्त नीचे गिरते वक्त हम पकड़ लेते हैं. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். यही परमेश्वर चाहता है. நான் ஆண்டவரை பார்க்கும்போது हम परमेश्वर को देखते समय நீ கொஞ்சம் லெஃப்ட்ல நட அப்படிங்கறாரு, तू जरा लेफ्ट में चल करके, கொஞ்சம் ரைட்ல நட அப்படிங்கறாரு, राइट में चल करके, கொஞ்சம் பேக்ல வா அப்படிங்கறாரு, जरा पीछे आ जा ऐसे कहते हैं, கொஞ்சம் நீ அப்படி நின்னுக்கோ அப்படிங்கறாரு. थोड़ा ऐसे रुक जा करके कहता है. என் வாழ்க்கை சரியாக போய் கொண்டே இருக்கும். मेरा जीवन सही से चलती रहे. இப்போ என் கண்ணை நான் என்ன செய்றேன்? अब मेरे आंखों को मैं क्या என் करता हूं? பிரச்சனையின் மீதே பார்க்கறேன். मेरे समस्या के ऊपर ही रखता हूं. இப்போ நான் தான் ஒரு பிரச்சனை. अब मैं एक समस्या हूं. பாஸ்டர் வராங்க, मुझे पासवान आते என்னை हैं, பார்த்துட்டே வாங்க பாஸ்டர், டபாரம் இடிக்கிறாங்க. जो ऐसे धक्का இதே இவங்க மேல பார்த்தாங்க அப்படின்னா अब ये ऊपर देखेंगे तो இப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, अब परमेश्वर कहेगा, ஏய் பிரச்சனை எய்தாப்ல வருது, ये समस्या நீ सामने आ रही கொஞ்சம் இடதுபுறமா போய்க்கோ, है, तू जरा बाएं ओर चले जा. பிரச்சனை பாட்டுல போய்கிட்டே ये இருக்கும். समस्या ऐसी चलती रही. இந்த ஒரு சிறிய ஒரு வெளிச்சத்தை நாம் கற்றுக்கொள்ளாததினாலே छोटे ज्योति को हम नहीं सीखते, इसीलिए நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் பார்த்தாலும் பிரச்சனை. इसलिए हमारे जीवन में हमेशा समस्या होती है. இப்போ இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா? तो वचन के मतलब आप जानते हैं क्या? உன்மேல் तेरे ऊपर என் கண்ணை வைத்து मेरे आंखों को रखकर உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். तुझे सम्मति दूंगा. அப்ப ஆண்டவருடைய கண்ணு என் மேல இருக்கா இல்லையா என்று சொல்லி तो परमेश्वर का आंख मेरे ऊपर है कि नहीं, நான் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. मुझे चेक करना है. இதுவரைக்கும் நம்ம பிரச்சனைகளை பார்த்து வாழுகிறோம், अब तक हम समस्या को देख के जी रहे थे, போராட்டங்களை பார்த்து வாழுகிறோம். मुझे दुख को देख के, संघर्ष को देख के जी रहे थे. இன்று முதல் என்னுடைய கண்களை சற்று நான் ஏறெடுத்து பார்த்து வாழ விரும்புகிறேன். आज से लेकर मेरे आंखों को उठाकर ऐसे रखकर मैं जीना चाहता हूं. எனக்கு யார் போஷிப்பார்? कौन मुझे पोषण करेगा? என்னுடைய பிள்ளைகளை யார் मेरे காப்பாற்றுவார்? बच्चों को कौन संभालेगा? எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. कई सारे समस्या मेरे लिए है. இதற்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? इसके लिए कोई अंत नहीं है क्या? இவைகளை நான் யோசித்து யோசித்து इसे मैं सोच कर மீண்டுமாய் நான் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக் கொள்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. फिर से वही उलझन में पड़ना नहीं चाहता हूं. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, प्रभु के ऊपर तेरे बोझ को रख दे. இது நல்ல நமக்கு கதை தெரிஞ்ச கதை தான். ஒரு பாட்டி அம்மா ஒரு கிராமத்து வழியா போய்கிட்டு இருந்துச்சாம். ये अच्छे कहानी को जानता हूं. एक दादी मां गांव के ओर से गुजर रही थी. மாட்டு வண்டிக்காரம்மா இவ்வளவு பெரிய பூசணிக்காய் சுமந்துட்டு போறியே, என் வண்டியில ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னானா. ये जो बैलगाड़ी चलाने वाला इतना बड़ा बोझ को उठा के जा रहे हैं, मेरे गाड़ी में चढ़ जा करके कहता தெரிஞ்ச கதை தானே. है. सब लोग जानते हैं ना. ஏறின பிற்பாடு அந்த பாட்டி அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்கான், பூசணிக்காய் தலைமையில வச்சிருக்கான். जो ऊपर चढ़ने के बाद भी बोझ को दादी मां सिर के ऊपर रखी थी. வண்டிக்காரன் கேட்கறான், பூசணிக்காய் கீழே வையம்மா, ஏன் பாட்டியம்மா தூக்கிட்டு இருக்க? गाड़ी वाला कहता है जो उसके सिर के ऊपर बोझ क्यों रखा, नीचे रख दे करके कहता है. உன் வண்டி என்னை மட்டுமா சுமந்தா பிரச்சனை, என் பூசணிக்கமாவா சுமக்கணும் அப்படின்னு. तेरे गाड़ी सिर्फ मुझे उठाया तो काफी है, लेकिन मेरा बोझ को भी उठाना है क्या? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளெல்லாம் நாம சுமந்துகிட்டே இருக்கிறோம். हमारे जीवन के समस्याओं को, संघर्ष को अब उठा रहे हैं सिर के ऊपर. தேவன் நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे बोझ को उठा रहा है. வாசிக்கலாம் சங்கீதத்தினுடைய ஒரு புத்தகம். எனக்கு ரொம்ப பிடித்ததான அந்த வசனம் मेरे पसंद की 68 19 68वां भजन संहिता उसका 19वां वचन. 68 19 68वां अध्याय उसका 19वां वचन. என்னாலும் என்ன நம்மேல் பாரம் உண்டாவதாக
நம்ம மேல பாரமும் சுமத்துவாராம், ரட்சிக்கவும் செய்வாராம். हमारे पर बोझ भी रखेगा, हमें उद्धार भी करेगा. நான் வச்சிருக்கிறதான இந்த பைபிள்ல, जो पासवान रखे हुए इस बाइबल को, உங்க பைபிள்ல நானும் வச்சிருக்கிறேன். आपकी बाइबल में रखा हूं. கொஞ்சம் எடிட் பண்ணிருப்பாங்க, जरा इसमें जरा நான் வாசிக்கிறேன். मैं पढ़ता हूं. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. हमेशा परमेश्वर की स्तुति हो. நமக்காக பாரம் சுமந்து நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. हमारे लिए बोझ उठाकर हमें उद्धार करने वाला परमेश्वर वही है. நம்ம மேல பாரம் சுமந்து நம்மை ரட்சிக்கிற தேவன் அல்ல, पर बोझ रख के हमें उद्धार करने वाला परमेश्वर नहीं है. நமக்காக பாரம் சுமந்து நம்மை ரட்சிக்கிற தேவன். हमारे लिए बोझ उठाकर हमें उद्धार करने वाला परमेश्वर. நமக்காக பாரம் சுமக்கிறவர் யார்? हमारे लिए कौन बोझ उठाता है? நம்முடைய ஆண்டவர். हमारा परमेश्वर. நம்முடைய ஆண்டவர். हमारा அப்ப நம்முடைய கண்கள் எங்கே இருக்க வேண்டும்? हमारे आंखें कहां पर होनी चाहिए? மேலே பார்க்க பார்க்க, ऊपर देखते देखते தேவன் நம்மோடு பேசுவதையும் நம்மோடு செய்கை காண்பிப்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். परमेश्वर हमसे क्या बातें करना चाहता, क्या दिखाना चाहता करके हम जान सकते हैं. என் பிரச்சனைகளோடு நான் பார்க்க பார்க்க பார்க்க, इस समस्या को देखते 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 என் பிரச்சனைகளோடு தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். इस समस्या के साथ मैं संघर्ष कर रहा हूं. தேவனை பார்க்கும் பொழுது परमेश्वर को देखते समय அவர் எவ்வளவு மகிமையானவர் என்பது எனக்கு वो தெரியும். कितना महिमा वाले परमेश्वर करके मैं देख सकता சரி, हूं. உங்க கையில எல்லாரும் பைபிளை தூக்குங்க. आपके हाथ में बाइबल उठा लीजिए. எல்லாரும் கையில பைபிளை பிடிச்சுக்கோங்க. हाथ में बाइबल. எத்தனை பேர் கையில பைபிள் இருக்கு? कितने लोग के हाथ में बाइबल है? பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிள் கொண்டு வந்ததுக்கு நான் சோத்திரம் சொல்ல வரல. பிரைஸ் தி லார்ட். बाइबल लेके आए इसलिए स्तुति करना है. இப்போ எல்லாம் பைபிளை கையில பிடிச்சிட்டீங்களா? बाइबल हाथ में पकड़ लिए क्या? எல்லாரும் பைபிளை கையில பிடிச்சிருக்கீங்களா? सब लोग बाइबल को हाथ में पकड़े हैं क्या? நான் சொல்றேன் ஒருத்தரும் பிடிக்கலங்கறேன். मैं कहता हूं कोई नहीं पकड़ा. கீழ வச்சுக்கோங்க. नीचे रख लीजिए. பைபிளை கையில யாரும் பிடிக்கல. बाइबल को हाथ में कौन नहीं पकड़ा? பைபிள் பிடிச்சிருக்கோமா? बाइबल को हम पकड़े हैं क्या? ஏன் கையில मेरे हाथ में பைபிளை பிடிக்கல. बाइबल को नहीं पकड़ा. பைபிளுடைய ஒரு கார்னரை பிடிச்சிருக்கிறேன். बाइबल के कोने को मैं पकड़ा हूं. ஒரு மூலையை தான் பிடிச்சிருக்கிறேன். एक कोने को मैं पकड़ा हूं. மீதி 75% என்ன செய்யுது? बाकी का पाना बा का क्या करती है? வெளியே தானே நிக்குது. बाहर ही रुकी है ना. இப்போ நம்ம பைபிளை ஃபுல்லா பிடிச்சிருக்கேனா? अब मैं बाइबल को पूरा रीति से पकड़ा हूं. சரி, ரெண்டு கையில பிடிப்போமே. मैं दोनों हाथ में पकड़. ரெண்டு கையில பிடிச்சாலும் अभी दोनों हाथ से पकड़ेंगे तो ரெண்டு கையிலக்குள்ளேயும் பைபிள் என்ன செய்யல? ये दोनों हाथ के अंदर मेरे बाइबल அடங்கல. नहीं आई. அடங்காது. नहीं समा. மொபைல் போனும் அடங்காது. जब मोबाइल फोन भी नहीं आई. இந்த கைக்குள்ள எதுவுமே அடங்காது. ये हाथ के अंदर कुछ नहीं आई. ஆனா இந்த கையில நான் பைபிளை பிடிச்சிருக்கிறேன் என்பது, लेकिन ये हाथ से बाइबल को पकड़ा हूं. வேதாகமத்தினுடைய ஒரு பகுதியை தான் பிடித்திருக்கிறேன். शास्त्र के एक भाग को पकड़ा हूं. மீதி இருக்கிற 75% बाकी के पाव भाग இந்த பேலன்ஸ்ல தான் நிக்குது. ये इसके बैलेंस में रुकी है. சரிதானா? இப்போ ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர்னு பார்க்க जब போறோம். परमेश्वर कितना सामर्थ्य करके देखिए. வெளிப்படுத்தின விசேஷம் जब प्रकाशित वाक्य 2ஆம் அதிகாரம், दूसरा अध्याय. வேகமாக பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். पहला वचन से पढ़ेंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 இருந்து. प्रकाशित वाक्य दूसरा अध्याय उसका पहला वचन. रेवल्यूशन. என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, போதும். இப்போ ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி இருக்கிறாராம். परमेश्वर अब 7 तारे को अपने दाहिने हाथ में उठाया है, संभाला है. எத்தனை நட்சத்திரங்க? कितने तारे? ஒரு பைபிளை பிடிக்கிறதே நம்ம முக்க பிடிச்சிக்கிட்டு பைபிளை பிடிச்சிட்டோம் நம்ம சொல்றோம். एक बाइबल को पकड़ने में हम एक कोने को पकड़ के बोलते हैं हम बाइबल को पकड़े हैं. இந்த கிரேக்க மொழியில் இந்த வார்த்தையை படிக்கும்போது, यूनानी अनुवाद में इस अक्षर में बाइबल को पढ़ते समय ஆண்டவருடைய உள்ளங்கைக்குள் 7 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கின்றன. परमेश्वर के हाथों के अंदर 7 तारे हैं. திருப்பி சொல்றேன். फिर से मैं कहता हूं, ஆண்டவருடைய வலது கரத்தில், परमेश्वर के दाहिने हाथ में 7 நட்சத்திரங்களும் 7 तारे அடங்கி இருக்கின்றன. जो वहां पे अंदर है. அப்ப அவர் கையை மூடினார் அப்படின்னா, जब जो हाथ को बंद करता है, இந்த கையை மூடின உடனே எந்த நட்சத்திரமும் வாளை நீட்டிக்கிட்டு நிக்கல. जो कोई भी तारे अपने पूंछ को बाहर करके नहीं रहे. எல்லா நட்சத்திரங்களும் அவருடைய உள்ளங்கைக்குள் அடங்கி இருக்கின்றன. सारे तारे उसके दाहिने हाथ के अंदर छुपी है. இதன் பொருள் என்னவென்றால், इसकी मतलब क्या है? அவ்வளவு வல்லமை படைத்தவர் நம்முடைய इतना ஆண்டவர். सामर्थी परमेश्वर हमारा परमेश्वर है. பிரைஸ் தி லார்ட். ஒரு சூரியன், இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஒரு சூரிய குடும்பம் தான் பார்க்கிறோம். आज हम एक सूरज के एक परिवार को देखते हैं. இது ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒரு புள்ளி தான். एक तारे के एक डॉट है. நம்மளுடைய பால் வீதியை தாண்டி இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு பெருசா இருக்கும். जो हमारे जो गैलेक्सी के बाहर हम जो तारे देखते हैं वो बहुत बड़ी बड़ी होती है. அப்போ எல்லா நட்சத்திரத்தையும் அவருடைய கரங்களுக்குள் அடக்கக்கூடியதான வல்லமை உடையவராக நம்முடைய ஆண்டவர் இருப்பார் என்றால், सामर्थ्य को अपने मुट्ठी के अंदर बंद कर रखने वाला परमेश्वर सामर्थ्य परमेश्वर है करके, அவரால் செய்ய முடியாததான அற்புதம் ஏதாவது இருக்குமா? उससे नामुमकिन चमत्कार कुछ हो सकती है क्या? அவரால் செய்ய முடியாத ஏதாவது ஒரு காரியம் उससे இருக்குமா? नामुमकिन कुछ बात हो सकती है क्या? இருக்கவே இருக்காது. हो ही नहीं सकती. ஆண்டவருடைய வல்லமையை நான் வேணா குறுக்கி கொள்ளலாம். जब परमेश्वर सामर्थ्य को मैं छोटा कर सकता हूं,
மார்க் சுவிசேஷத்துல வாசிக்கும் போது मरकुस सुसमाचार में पढ़ते समय அங்க மார்க் விதமாக எழுதுகிறார். वहां पे मरकुस इस प्रकार लिखता அவருடைய है, அவர்களுடைய அவரால் எந்த விதமான அற்புதம் செய்ய முடியாமல் போயிற்று என்று எழுதுகிறார். तो वहां पे उसके द्वारा कुछ चमत्कार இயேசு கிறிஸ்துவால் அற்புதம் செய்ய கூடாமல் போயிற்று என்று எழுதுகிறார். यीशु मसीह के द्वारा चमत्कार वहां पे कर नहीं पाया करके लिखता है. ஆனால் மத்தேயு அந்த பகுதியை எடுத்து எழுதும்போது मत्ती उस भाग को उठा के लिखते समय அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவரால் எதுவுமே செய்ய கூடாமல் போயிற்று என்று சொல்லி தெளிவாக எழுதுகிறார். उनके अविश्वास के कारण वहां पे कुछ कर नहीं पाया करके साफ करके लिखता है. ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாமல் இல்லை, परमेश्वर के द्वारा चमत्कार नहीं कर सकता, ऐसे नहीं है. என்னுடைய விசுவாசத்தினுடைய அளவுகோலை வைத்து அவர் இன்னும் என்னை உருவாக்க விரும்புகிறார். मेरे विश्वास के माप को रखकर मुझे और बढ़ाना चाहता है. எனக்குள்ள இருக்கிறதான faith எவ்விதமாக உருவாகிறது? मेरे अंदर जो विश्वास कैसे बनती है? நான் ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறேனா? मैं परमेश्वर को देखने लगता हूं क्या? ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறேனா? मैं परमेश्वर को ढूंढने लगता हूं क्या? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் விதமாய் வாசிக்கிறோம். मरकुस 5वां अध्याय में इस प्रकार पढ़ता பல हूं. ஆண்டு காலமாக உதரப்போக்குடையதான ஒரு ஸ்திரீ बहुत सारे सालों से लहू बहने वाली एक स्त्री இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். यीशु मसीह के बारे में जानती है. எவ்வளவோ செலவழித்து விட்டார், कई सारे खर्चा की है, எவ்வளவோ செலவழித்து விட்டார். कई सारे पैसे को खर्चा की. இனிமேல் செலவழிப்பதற்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். अभी खर्चा करने के लिए पैसा हो नहीं सकती. இயேசு கிறிஸ்துவிடம் அற்புதம் நிகழ்கிறதே என்று சொல்லி நிறைய பேர் மூலம் அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். यीशु मसीह के पास चमत्कार है करके कई सारे இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட போகிறேன் என்று அவர் தொட வருகிறார். यीशु मसीह के वस्त्र के चोर को मैं छूने वाली हूं करके सोच कर आई. अनेक கூட்டங்கள், कई सारे भीड़, மக்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். लोग दबा रहे हैं. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு விடுவேனானால் यीशु मसीह के वस्त्र के ओर में छू लेंगी तो நான் நிச்சயமாக குணமடைவேன் என்று சொல்லி அவள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். चंगा हो जाए करके विश्वास करने लगती है. 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 28वां वचन को पढ़ते समय ஜன கூட்டத்துக்குள்ளே लोगों के भीड़ के बीच में அவருக்கு பின்னாக வந்து उसके पीछे आकर அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். वस्त्र को छू ली. உடனே அவளுடைய உதரப்போக்கு நின்று போயிற்று. तुरंत उसके लहू बहना बंद हो गई. வஸ்திரத்தினுடைய ஓரத்தினுடைய வல்லமை என்னவாக இருக்கிறது? वस्त्र की चोर की जो सामर्थ्य क्या है? ஏசாயா தன்னுடைய கண்களை மேலே ஏறெடுத்து பார்த்தபோது जैसे अपने आंखें को ऊपर उठा के देखते தேவாலய வஸ்திரத்தினுடைய வல்லமையினால் வஸ்திரத்தினுடைய நன்மையினாலே நிறைந்திருக்கிறதை பார்க்கிறார். मंदिर वस्त्र की चोर की महिमा से भलाई से भरी हुई दिखता है. இங்கே பெரும்பாடுள்ளதான ஒரு ஸ்திரீ यहाँ पे लहू बहने वाली एक स्त्री எப்படியாவது நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொடுவேன், कैसे भी करके यीशु मसीह के वस्त्र को छूंगी, அதிலிருந்து எனக்கு வல்லமை கிடைக்கும், वहां से मुझे सामर्थ्य मिलेगी, நான் சுகம் அடைவேன் என்று சொல்லி அவர் தொட ஆரம்பிக்கிறார். मैं चंगी हो जाए करके उसे छूने लगती है. வஸ்திரத்தின் தொங்கலினால் தேவாலயம் நிறைந்தது உண்மையானால், वस्त्र की चोर से मंदिर भर गई सच है तो, ஏசாயா பார்த்ததான அந்த தரிசனம் உண்மையானால், ऐसा देखा वो दर्शन सच है तो, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனத்துடைய அடையாளமாக வெளிப்பட்டிருக்கிறார். यीशु मसीह भविष्यवक्ता के रूप में जो प्रकट हुआ है, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினாலே நான் அதை தொட்டு சுகமாவேன் என்று சொல்லி அவள் वो சுகமாகிறார். वस्त्र के चोर को छू के मैं चंगी होगी करके वो जो चंगी होती है. பரிசேயர்களோ இதே மாதிரி வஸ்திர தொங்கலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். फरीसी ऐसी वस्त्र को इस्तेमाल किए हैं, ஆனால் அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்படவில்லை. लेकिन उनके वस्त्र से जो सामर्थ्य प्रकट नहीं हुई. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. लेकिन यीशु मसीह के वस्त्र से सामर्थ्य प्रकट இப்போ हुई. ஆண்டவர் கேக்குறார், என்னை தொட்டது யார் என்று अभी கேக்குறார். परमेश्वर पूछता मुझे कौन छुआ? பேதுரு சொல்றாரு, पतरस कहता है, எல்லாரும் நெருக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, सब लोग धक्का मुक्की कर रहे हैं, என்னை தொட்டது யாருன்னு கேக்குறீரே, मुझे आप कौन छुआ करके पूछ रहे हैं? கொஞ்சம் பார்த்து தான் பேசுறீங்களா அப்படி जरा கேக்குறாரு. देख के बोल रहे हो क्या? அப்படிதானே கேக்குறார். ऐसे என்னை पूछते தொட்டது இவ்வளவு கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கு. इतने धक्का मुक्की हो रही है. இன்னைக்கு நம்ம சொல்லலாம், अब हम कह सकते हैं இயேசுவோடு நான் நடக்கிறேன், यीशु मसीह के साथ में चल रहा हूं, இயேசுவோடு நடக்கிறேன். यीशु मसीह के साथ में चल रहा हूं. காலையில நானும் இயேசுவும் தான் டிஃபனே சாப்பிடுவோங்கிற வரைக்கும் நீங்க சொல்லலாம். सुबह यीशु मसीह में ब्रेकफास्ट करता हूं करके ऐसा कह सकते हैं. ஆண்டவர் சொல்லணும், परमेश्वर कहना है நீ என்னை தொட்டாய். तू मुझे छुआ. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசுவை தெரியும், अब कई सारे लोग यीशु मसीह को जानते हैं, கடைசி நாள் அவர் சொல்லுவோம், तो आखिरी दिन में वो कहना है எனக்கு அவளை தெரியும், मैं उसे जानता हूं, எனக்கு உன்னை தெரியும் என்று சொல்லி அவர் சாட்சி சொல்லணும். मैं तुझे जानता हूं करके वो गवाही देना है. பேதுரு சொல்றாரு, पतरस कहता है எல்லாரும் இடிச்சுக்கிட்டு தான் நடக்கிறாங்க, सब लोग धक्का मुक्की कर रहे हैं, உங்களை தொட்டது யாருன்னு என்ன கேக்குறீங்க? आपको कौन छुआ करके क्या पूछ रहे हैं आप? இயேசு சொல்றாரு, यीशु कहता है என்கிட்ட வல்லமை புறப்பட்டது. मेरे अंदर से सामर्थ्य. இயேசு கிறிஸ்துவோடு நடப்பது பெருசல்ல, यीशु मसीह के साथ चलना बड़ी बात नहीं है. இயேசு கிறிஸ்துவோட தோள் மேல தோள் போட்டு நடப்பது பெருசல்ல, यीशु मसीह के साथ कंधे से कंधे मिलाकर चलना बड़ी बात இயேசு नहीं है. கிறிஸ்துவோடு இப்படியே நடந்து போயிட்டு பெருசல்ல, यीशु मसीह के साथ ऐसे चलते रहना बड़ी बात नहीं है. அவரிடமிருந்து வல்லமையை பெறாத எந்த அனுபவமும் அனுபவமே அல்ல. उसके पास से कोई सामर्थ्य नहीं पाया तो कोई कुछ अनुभव नहीं है. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இந்த காலை நேரத்தில் इस सुबह के समय पर இத்தனை வருஷமா இயேசு கூட நடக்கிறேன், इतने साल यीशु मसीह के साथ चले, எனக்கு எந்த விதமான நன்மையும் செய்யல அப்படின்னா कोई भलाई नहीं किया है तो தப்பு அவர் மேல இல்ல, गलती उसके ऊपर ये नहीं मेला था। है, मेरे ऊपर, என் மேலதான் இருக்கு. मेरे ऊपर.
என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். मेरे आंखों को उठा के देखना है. என் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை படைத்தவர் என்பதை பார்க்க வேண்டும். मेरा परमेश्वर कितना सामर्थ्य परमेश्वर करके देखना है. எவ்வளவு அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் என்று பார்க்க வேண்டும். कितने चमत्कार को करने वाला परमेश्वर करके देखना है. இதை ஏசாயா காண ஆரம்பிக்கிறார். इसे ऐसा देखने लगता है. ஏசாயா பார்க்க ஆரம்பிக்கிறார். इसे ऐसा देखने लगता है. மீண்டுமாக நாம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். फिर से ऐसा के 6वां अध्याय में आएंगे. 4வது வசனம். 4वां वचन. இங்கே 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சேர்த்து வாசிப்போம். यहाँ पे तीसरे 4वां वचन को साथ में मिलकर ஒருவரை ஒருவர் நோக்கி एक दूसरे को देखकर சேனைகளின் கர்த்தர் सेनाओं के परमेश्वर சொல்லுங்க பரிசுத்தர் 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 3 முறை சொல்றாங்க. पवित्र 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 करके 3 बार कहते हैं. ஏன் 2 முறை சொல்லல? क्यों 2 बार नहीं कहे? ஏன் 3 முறை எழுதி வச்சிருக்காரு? क्यों 3 बार लिख के रखा है? ஏன் 4 முறை எழுதி வைக்கல? क्यों 4 बार ने लिख के रखा? இந்த பரிசுத்தர் 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 என்று 3 முறை எழுதி வைப்பதற்கான காரணம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் என்ற திருத்துவத்தை மிக தெளிவாக இந்த பகுதி நமக்கு ये போதிக்கிறது. पवित्र पवित्र करके 3 बार लिखा है. ये पिता पुत्र पवित्र आत्मा को दिखाती है. திருத்துவத்தை மறுதலிக்கிறதான கூட்டங்கள் நிறைய இருக்கின்றன. ये जो पिता पुत्र पवित्र आत्मा को जो इनकार करते हैं ऐसे बहुत भीड़ होती है. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தன. जब बुलाने वाले की आवाज से जो दीवार हिलने लगती है. ஆலயம் புகையினால் நிரம்பியது. मंदिर धूप से भर जाती है. இப்போ உடனே ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. यहाँ पे तुरंत एक शब्द कहता है. ஐயோ நான் அதமானே. हाय मैं नाश हो गया. ஐயோ அதமானே. हाय मैं नाश हो गया. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன். मैं अशुद्ध होठ वाले मनुष्य हूँ. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன். अशुद्ध लोगों के बीच में निवास करने वाला मनुष्य हूँ. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டனவே. सेनाओं के प्रभु को मेरे आंखें देखी. இந்த காலை நேரத்தில் इस सुबह के समय पर தேவனை நான் பார்க்கும் பொழுது परमेश्वर को मैं देखते समय அப்பொழுதுதான் நான் எவ்வளவு குறைவுள்ளவன் என்று தெரியும். तब जाके मैं कितना मेरे अंदर कितना कमी है करके महसूस होगी. அதிகமா படிக்க 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 ज्यादा पढ़ते 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 நான் எதுவுமே படிக்கல என்கிறதான எண்ணம் வரும். मैं ज्यादा बहुत कुछ नहीं पढ़ा करके ऐसे सोच आएगी. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா मैं सब जानता हूँ ऐसा बोले तो அந்த இடம் அப்படி நின்று விடும். वो जहाँ पर वैसे रुक जाएंगे. இந்த காலை நேரத்தில் इस सुबह के समय पर தேவனை பார்க்க ஆரம்பிக்கும் போது परमेश्वर को देखने लगते समय தேவனை நாம் மேலே பார்க்கும்போது परमेश्वर को हम ऊपर देखते समय ஐயோ அதமானே. हाय मैं नाश हो गया. ஐயோ அதமானே. हाय मैं नाश हो गया. நான் எப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே வசிக்கிறேன் मैं कैसे தெரியுமா? लोगों के बीच में निवास करता हूँ मालूम है? நான் அசுத்த உதடுள்ள மனிதன். मैं अशुद्ध होठ वाला मनुष्य முதல்ல हूँ. அவர் சொல்றார் நான் அசுத்த உதடுள்ள மனிதன். पहला वो कहता मैं अशुद्ध होठ वाला मनुष्य தேவனை हूँ. பார்ப்பதற்கோ தேவனுடைய வார்த்தைகளை 5 அதிகாரத்துல திக்குதரிசனம் சொன்னாரு. 5 अध्याय में भविष्यवाणी करता है. அப்பொழுதெல்லாம் அவருக்கு அசுத்த உதடு இல்லையா? तब वो नहीं जानता है कि उस अशुद्ध होठ है. அதை உணரவில்லையா? उसे स्मरण नहीं किया. ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லு அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். परमेश्वर एक बातों को कह बोले तो आसानी से कह देते हैं. நோவாட் ஆண்டவர் என்ன சொன்னாரு? नूह से परमेश्वर ने क्या कहा? உலகத்தை जो दुनिया को தண்ணீரினால் அழிக்க போகிறேன். पानी से नाश करने वाला हूँ. சொன்னது அப்படி சொல்லிட்டாரா? वो जो कहा इसी कह दिया क्या? சொன்னாரா சொல்லலையா? कहा ना कहा. அதுல எந்த பிழையுமே இல்லை. उसमें कुछ गलती नहीं है. ஆனா என்ன செய்யல? लेकिन क्या नहीं किया? ஜெபிக்கல. प्रार्थना नहीं किया. நோவாட் ஜெபிக்கல. नूह प्रार्थना नहीं किया. இன்ஃபர்மேஷனை சொல்லுவது ஒரு செய்தி. जो इन्फॉर्मेशन जो कहते हैं वो एक संदेश है. இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கிடுவோம். अब एक मैं आपसे एक बात कहता हूँ. அதை நீங்க அப்படியே 4 பேருக்கு சொல்றீங்க. वैसी वो बात को 4 लोगों को वैसी आप कहते हैं दोहराते हैं. இப்போ ஆபிரகாம் என்ன சொன்னாரு? अब अब्राहम क्या करता है? ஆபிரகாம்ட்டே ஆண்டவர் சொல்றாரு अब्राहम से परमेश्वर कहता है சோதோம் குமாரை அழிக்க போறேன். सोदोम और गोमोरा को नाश करने वाला. இப்போ ஆபிரகாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? अब अब्राहम क्या करने लगा? ஆண்டவரே हे परमेश्वर 10 பேர் இருந்தா, अगर 10 लोग 100 பேர் இருந்தா, 50 பேர் இருந்தா, 5 பேர் இருந்தா அப்படியே பேச 100 ஆரம்பிச்சாரு. 50 5 करके ऐसे बातें करने लगा. கடைசி 10 கீழே வரல. आखिरी में 10 के नीचे नहीं आया. 100 பேர் இருந்தா அழிப்பீங்களா? अब 100 लोग होंगे तो नाश करेंगे. 50 பேர், 50 20 பேர், 20 10 பேர், 10 அப்புறம் போயிட்டார். उसके बाद चला गया. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம்ட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். अब परमेश्वर अब्राहम से एक बात कहता है. அவர் என்ன செய்தாரு? वो क्या क्या करता है? உடனே ஜெபம் பண்ண வந்தார். तुरंत प्रार्थना करने के लिए आ जाता. நோவாட்ட சொன்னாரு. नूह से कहा ஆனா என்ன செய்யல? लेकिन क्या नहीं किया? ஜெபம் பண்ணல. प्रार्थना नहीं किया. அப்போ ஆண்டவர் ஒரு தகவலை சொல்றார் जब அப்படின்னா परमेश्वर एक बात को कहता है तो அப்ப நான் எவ்விதமாக இருக்கிறேன் என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். हम मैं कैसा होकर के उसको तुल्य में रख के देखना है. அப்ப ஆண்டவர் நமக்கு தருகிறதான சத்தியங்கள், परमेश्वर हमें देने वाला सत्य, ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறதான விஷயங்கள், जब परमेश्वर हमसे जो बातें करता है எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள इस सारे बातों को जानते जानते ஆண்டவரே हे परमेश्वर இன்னும் நான் உம்மை அறியணுமே, और भी मैं आपको जानना है, இன்னும் உம்மை அறியணுமே,
और भी आपको हमें जानना है। ஆண்டவரை அறிவதற்கு परमेश्वर को जानने के लिए எவ்வளவு செலவு பண்ணலாம்? कितने खर्चा कर सकते हैं? எவ்வளவு செலவு பண்ணலாம்? कितना खर्चा कर सकते हैं? அப்படி செலவு பண்ணால் அறிந்து கொள்ள முடியுமா? ऐसे कहेंगे तो जान सकते हैं। பவுல் சொல்கிறார், அவரை அறிந்து கொள்கிறது அறிவுக்காக எல்லாவற்றையும் उसको நஷ்டம் என்றும் उसके जानने वाले ज्ञान के लिए सब कुछ। எதை நஷ்டம் எதை குப்பைன்னு விட்டார் தெரியுமா? किसे नष्ट और कचरा करके सोचा? அவருடைய கப்பலை. उसके जहाज को। கப்பல் ஓடியாச்சுன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா இருப்போம் நம்ம. अगर जहाज हो तो हम कितना करोड़पति होंगे। அவர் பயன்படுத்துறதான கிரேக்க வார்த்தையினுடைய ஆழம் அதுதான். वो जो इस्तेमाल करने वाले यूनानी शब्द के जो गहराई वही है। அந்த கிரேக்க வார்த்தையோட வார்த்தை நஷ்டங்கிறதுக்கான கிரேக்க வார்த்தை கப்பல் உடைஞ்சா என்ன நஷ்டமோ அந்த நஷ்டம். जो नष्ट बोला था यूनानी शब्द में, यूनानी भाषा में जहाज टूटी तो क्या नष्ट है वो है। 3 நாள் கன்வென்ஷன், 3 दिन की कन्वेंशन பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. पास्टर कहे होंगे। நம்ம எல்லா வேலையும் விட்டு வந்திருக்கிறோமா? हम सारे कामकाज को छोड़ कर आए क्या? வந்திருக்கிறோம். आए हैं। சில பேர் இனிமே சாயங்காலம் வருவாங்க. कुछ लोग शाम में आएंगे। ஆண்டவரை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் கருதுகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். तो परमेश्वर के लिए जानने के लिए सब कुछ कचरा और नष्ट के रूप में जो सोचते हैं उनके लिए परमेश्वर सब कुछ அவருடைய प्रकट வல்லமையை நாம் புரிந்து கொள்ள करेगा। வேண்டும். उसके सामर्थ्य को हम समझ लेना அவர் है। எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து वो கொள்ள कितने வேண்டும். महान है करके समझ लेना है। இப்போ ஏசாயா தன்னை ஆண்டவரோடு ஒப்பிட்டு अब பார்க்கிறார். यशायाह अपने आप को परमेश्वर के साथ तुल्य में रख के देखता है। மேல பார்க்கும்போது சொல்றாரு, ऊपर देखते समय कहता है நான் அசுத்த உதடுள்ளவன். मैं अशुद्ध होठ वाले मनुष्य। நேத்து ராத்திரி நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு தூங்கணுங்கிறத ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு காமிச்சா என்ன ஆகும்? तो हम कल रात को क्या क्या सोच के सोए करके बड़ा एक स्क्रीन में दिखाया था क्या होगा? வெளிப்படுத்தின விசேஷத்துல சபையிலே மகா அமைதி உண்டாயிட்டுன்னு வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य में कलीसिया में बहुत बड़े सन्नाटा छा गए ऐसी हो जाएगी। ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்ச நம்ம நல்ல நற்கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் போட்டு காமிச்சாருன்னா என்ன ஆகும்? 15-20 साल के पहले हम जो के भलाई किए हैं उसे बड़ा स्क्रीन में दिखाया था क्या होगा? தெரிச்சு ஓடிடுவோம். हम भाग जाएंगे। தமிழ் கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லிருங்க. சரி, நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர். हमारा परमेश्वर अच्छा परमेश्वर है। உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லவே மாட்டார். आपके व्यक्तिगत जीवन में जो भी बातें हैं वो दूसरे से कभी नहीं कहता। அவைகளை எல்லாம் கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். उन सबों को समुद्र गहराई में डाल देता முதுகுக்கு है। பின்னால் எரிந்து விட்டார். पीठ के पीछे फेंक दिया। நம்முடைய பாவங்களை அவர் எண்ணினால் நாம் அவருடைய சன்னிதானத்தில் நிற்கவே முடியாது. उसको अपने पाप को वो देखेगा तो हम उसके सन्निधान में खड़े नहीं हो सकते। நான் நிற்க முடியாது. मैं खड़े नहीं हो நான் सकता। நிற்க முடியாது. मैं खड़े नहीं हो सकता। நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் வேதாகமத்தை அதிகமாக படிக்க मैं परमेश्वर के समूह में शास्त्रों को अधिक पढ़ते நான் கேட்கிற ஒரே விஷயம், मैं जो कहने वाला एक ही सवाल, இதெல்லாம் எப்பொழுது என்னுடைய ஜீவியத்தில் இன்னும் அதிகமாக படிப்பேன். இன்னொரு 10 வாழ்க்கை இருந்தாலும் காணாத ஆண்டவரே, ये सब पढ़ने के लिए 10 जीवन होगा, जिंदगी होगा तभी काफी नहीं होगी। இந்த ஏசாயா அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கான ஒரு விஷயம் 5 அதிகாரத்துல ஐயோ என்று சொன்னவர் 6ஆம் அதிகாரத்துல தனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ये जब यशायाह के जीवन बदलने के कारण 5 अध्याय में सबके लिए हाय कहने वाला 6वां अध्याय में खुद के लिए हाय कहता है। ஐயோ அப்படிங்கிற हाय करके कहता है, அதமானே मैं नाश हो गया, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், मैं अशुद्ध होठ वाला मनुष्य हूं। 3 நாள் இனிமே தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். 3 दिन परमेश्वर के संदेश को सुनने वाले। முதல் செய்தியிலே पहले संदेश में நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள हम வேண்டும். अपने आप को ठीक कर लेना है। தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து கொண்டு प्रभु के समूह में बैठकर, ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் என்னை சுத்தப்படுத்தும் என்று கேட்கும் பொழுது, परमेश्वर मुझे चंगा कीजिए, मुझे शुद्ध कीजिए ऐसे पूछते समय தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். परमेश्वर हमें उठाकर इस्तेमाल करने वाला परमेश्वर है। நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொன்ன உடனே मैं अशुद्ध होठ वाला मनुष्य से कहते ही ஆண்டவர் அவர் பார்த்து சொல்றாரு, प्रभु से देख के कहता है, தம்பி அப்படிலாம் சொல்லாதப்பா, அப்படிலாம் சொல்லல. भाई ऐसे ऐसे मत कहे, ऐसा नहीं कहा। ஆண்டவர் அங்கே சேராபீன்களில் ஒருவன் वहां पे सेराबिन में से एक, பலிபீடத்திலிருந்து वेदी में से ஒரு நெருப்பு தழலை எடுத்து வந்து एक अंगार को उठाकर என்னிடத்தில் பறந்து வந்து मेरे पास उड़कर आकर என் வாயை அதனால் தொட்டு, मेरे होठ को उसे छूकर, உன் உதடுகள் தொட்டதினால் அக்கிரமம் நீங்கிற்று, तेरे होठ को छुआ इसलिए अधर्म हट உன் गई, பாவம் நிவர்த்தி ஆயிற்று तेरे என்றான். पाप निवृत्त हो गई, பாவம் நிவர்த்தி ஆயிற்று. जब पाप पूरा हो गई, தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறதான அக்கினி, जब प्रभु के समूह से आने वाले आग, பரலோகத்திலிருந்து வருகிறதான அக்கினி स्वर्ग से आने वाली जो आग நம்மை சுத்தவானாய் மாற்றுகிறது. हमें शुद्ध करती है।
பரிசுத்தம் என்றாலே அது ஆண்டவர் தான். पवित्र बोला तो परमेश्वरी है, பரிசுத்தம் என்றாலே அது ஆண்டவர் தான். पवित्र बोला तो परमेश्वरी है। எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில இருந்திருக்கலாம், कई सारे महान ये पृथ्वी में हो सकते हैं, அவர்கள் பரிசுத்தத்தை பத்தி பேச முடியாது, वे कभी पवित्र के बारे में कह नहीं सकते, அவர் பரிசுத்தத்தை பேசுவதற்கு தகுதி கிடையாது. पवित्र के बारे में कहने के लिए काबिल नहीं है। ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்ததான ஆண்டவரை நாம் இந்த வேதாகமத்தின் வழியாக பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்தின் வாயிலாக நாம் பரிசுத்தம் அடைகிறோம். तो वो पवित्र परमेश्वर के इस शास्त्र के द्वारा हम जानते हैं, उसके द्वारा हम पवित्र होते हैं। என் வாயை தொட்டான், मेरे होठ को छुआ, நான் சுத்தவானாக மாறுகிறேன், मैं शुद्ध बन जाऊंगा, என் பாவம் நீங்கிற்று, मेरे पाप हट गई, என்னுடைய பாவம் நிவர்த்தியாயிற்று. मेरे पाप हट गई। பாவம் நிவர்த்தியான உடனே पाप हटने के बाद இப்பொழுது ஒரு சத்தத்தை கேட்க अभी ஆரம்பிக்கிறார். आवाज को सुनने लगता है। இதுவரைக்கும் அந்த சத்தம் ஒலித்து கொண்டே தான் இருக்கிறது. अब तक वो जो आवाज गूंज रही थी, மீண்டுமாய் தெளிவாய் சொல்லுகிறேன், फिर से मैं साफ साफ कहता हूँ, அந்த சத்தம் ஒலித்து கொண்டே தான் இருக்கிறது. वो आवाज गूंज रही என்ன थी। சத்தம்? क्या आवाज? யாரை நான் அனுப்புவேன்? किसे मैं भेजूंगा? யார் நமது காரியமாய் कौन போவான்? अपने काम के लिए जाएगा? யாரை நான் किसे அனுப்புவேன்? मैं भेजूंगा? யார் நமது காரியமாய் कौन போவான்? हमारे काम के लिए இந்த जाएगा? சத்தம் பரலோகத்தில் ஒலித்து கொண்டே தான் இருந்தது. ये आवाज जो है स्वर्ग में गूंज रही थी। இந்த சத்தத்தை கேட்பதற்காகத்தான் ஏசாயா இவ்வளவு தூரம் தன்னை அர்ப்பணிக்க வேண்டியதாயிற்று. ये आवाज को सुनने के लिए यशायाह इतने अपने आप को समर्पण करना पड़ा। ஆண்டவருக்காக போகக்கூடியதான தூதர்கள் யார்? जो परमेश्वर के लिए कौन जाने वाले दूत कौन है? ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு செல்வதற்கான தகுதியுள்ள நபர்கள் யார்? परमेश्वर के वचन को ले जाने के लिए काबिल व्यक्ति कौन है? ஆண்டவருக்காக பேசக்கூடிய நபர்கள் யார்? परमेश्वर के लिए बोलने के लिए कौन है? யாரெல்லாம் தேவனை பார்க்கிறார்களோ, जो कोई परमेश्वर को देखते हैं, யாரெல்லாம் தேவனை பார்த்து தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார்களோ, जो कोई परमेश्वर को देख के अपने अपने उसे तुल्य में रखता है, யாரெல்லாம் தன்னை பாவியாக உணர்கிறார்களோ, कोई अपने आप को पापी स्मरण करता है, அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். उनके लिए आवाज सुनाई देगी। பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் கேட்கிறது, जो स्वर्ग से आवाज सुनाई देगी, யாரை நான் அனுப்புவேன்? किसे मैं भेजूंगा? யார் நமது காரியமாய் कौन போவான்? अपने काम के लिए जाएगा? எடுத்த உடனே ஏசாயா தரிசனம் பார்த்த உடனே இந்த சம்பவம் நடக்கவில்லை. तो तुरंत ऐसा दर्शन देखते ही ये संभव नहीं हुई। நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் ஒரு தரிசனத்தை பார்த்தாச்சுன்னா அந்த தரிசனத்தையே பார்த்தேன் நம்ம அதிலேயே காலத்தை ஓட்டிக்கிட்டு उससे இருப்போம். हमारे जीवन में कोई दर्शन देखा तो वो देखा करके उसे हम जीवन बिताते रहते हैं। கண்டு விசுவாசிப்பனை விட जो देखकर विश्वास करने वाले से காணாமல் விசுவாசிக்கிறவனே जो नहीं देखकर विश्वास करता है वो பாக்கியவான். जो धन्य है। ஆண்டவர் மோசேக்கு பிரமாணம் கொடுத்தார். जब परमेश्वर मूसा के लिए व्यवस्था दिया, யோசுவா கொடுத்தாரா? योशुआ को दिया क्या? யோசுவா கொடுத்தாரா? योशुआ को दिया क्या? இல்ல யோசுவா நானும் மோசே மாதிரி மலைக்கு மேல ஏறி योशुआ भी मैं मूसा के समान पर्वत पर चढ़कर நானும் 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன், मैं भी 40 दिन उपवास रहूंगा, நானும் உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொன்னாரா? मैं भी वैसे बैठे रहूंगा, ऐसा कहा क्या? சொல்லல. नहीं कहा। இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? अब परमेश्वर क्या कह दिया? யோசுவா அங்க வா, योशुआ इधर आ, உன் கையில நான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டேன், तेरे हाथ में मैं व्यवस्था को दे दिया, இது மோசேக்கு நான் கொடுத்தேன், इसे मूसा को मैंने दिया இத था, படிச்சு इसे पढ़कर நீ ஒழுங்கா நட அப்படிங்கிற. तू सीधा मार्ग में चल। பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। இப்ப நான் இருந்திருந்தோம்னா अब मैं रहा तो இருக்கட்டும் ஆண்டவரே, रहने दो परमेश्वर, எனக்கு ஒரு 20 நாள் டைம் தாங்க, मुझे भी एक 20 दिन समय दीजिए, நானும் ஒரு மலைக்கு போயிட்டு வரேன், मैं भी एक पहाड़ में जाके आता हूँ। நானும் ஒரு 40 நாள் மலையில, அவர் 40 நாள் நான் 80 நாள் இருக்கிறேன். वो 40 बोले तो मैं 80 दिन रहूंगा, இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ऐसे हम कहते हैं। ஆண்டவர் परमेश्वर அனுதினமும் நாம் நடப்பதற்கும், हर दिन हम चलने के लिए, அனுதினமும் அவரோடு பேசுவதற்கும், हर दिन उसे बातें करने के लिए, தினந்தோறும் நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கும் हर दिन उसे हमारे परिवार को चलाने के लिए நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். मैं लिख कर दे दिया करके कहता है। இதன் பிரகாரம் நீ வாழ ஆரம்பிக்கணுங்கிறார். इसके अनुसार तू जीवन करना है करके कह दिया। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। இதுல எழுதி இருக்கிறதா? इसे लिखा है, इसमें लिखा है क्या? இதன்படி நடக்கணுமா? इसके अनुसार चलना है क्या? குணசாலியான ஸ்திரீ जो गुणवंत स्त्री தன் புருஷனுக்கு अपने पति को கிரீடமாய் இருக்கிறாள். जो मुकुट बनकर है। சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? और एक वचन को पढ़ेंगे, நீதிமொழியின் புத்தகம் नीति वचन की पुस्तक। நன்மையான, அதாவது ஒழுக்கமுள்ள ஸ்திரீ, जो गुणवंत स्त्री जो है, 12 வசனம் 11 11 16. नल ஒழுக்கமுள்ள स्त्री, நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். மூல பாஷையில இது எப்படி இருக்குன்னா, जो मूल भाषा में कैसी है? கிருபையுள்ள பெண் जो अनुग्रह वाली स्त्री மானத்தை காப்பாள். जो अपने मान को बचाती है। நல்லொழுக்கம் என்பது வேற, கிருபை நிறைந்த பெண்கள் என்பவர்கள் வேறு. जो अनुग्रह, जो गुणवंत स्त्री और अनुग्रहकारी स्त्री बोले तो अलग है। அனுகிரகனா என்ன, கிருபையா? ஹிந்தியில் அப்படி தான் இருக்குதா? அனுகிரக கர்ணே, அனுகர்ணே வாளியில கிருபை உள்ள பெண் जो अनुग्रह करने वाली जो स्त्री जो है மானத்தை காப்பாள்.
अपने प्रतिष्ठ குடும்பத்தை காப்பாள். जो परिवार को संभालता தமிழ்ல வந்து நல்லொழுக்கம்னு போட்டாங்க. वो जो प्रतिष्ठ स्त्री இல்ல, नहीं, கிருபை உள்ள பெண். जो अनुग्रहकारी स्त्री। தேவனுடைய சமூகத்திலே நாம் கிருபை பெற்றவர்களாக இருப்போமானால் परमेश्वर के समूह में अनुग्रह पाकर हम रहेंगे तो நம்மை கொண்டு தேவன் குடும்பத்தை நிலைநிறுத்த நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். हमारे द्वारा परिवार को स्थिर करने वाला परमेश्वर है। ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வதற்கான ஞானத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும். प्रतिदिन परिवार को चलाने के लिए, चलने के लिए जो ज्ञान को शास्त्र से हम पा सकते हैं। நான் சொல்லுவேன், मैं कहूंगा பெண்களாகிய உங்க கரங்கள்ல தான் जो स्त्रियां जो है आपके हाथ में, உங்கள் குடும்பம், இந்த ஊழியங்கள், திருச்சபை ஊழியங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்பதாக நிற்கிறது. आपके सेवा, ये कलीसिया की सेवा सब कुछ है। நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். निश्चय परमेश्वर महान कामों को आपके द्वारा करने वाला है। ஆனா நாம என்ன செய்ய வேண்டியது இடத்துல இருக்கிறோம்? लेकिन हम क्या करना है? நம்முடைய அக்கிரம் நீங்கப்பட்டு, हमारे अधर्म हटकर, நம்முடைய பாவம் நிவர்த்தியாகி, हमारे पाप हटकर தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். परमेश्वर का आवाज सुनने वाले बनना चाहिए। அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவியாயிற்று. यीशु मसीह के लहू से मेरे पाप सब धो गए हैं ना। நீங்க நிறைய கள்ள உபதேசங்கள்லாம் வந்து अब கொண்டிருக்கின்றன. झूठे उपदेशक आज के दिनों में कई सारे हैं, அதெல்லாம் விட்டுருவோம். वो सब हम छोड़ देंगे। இப்ப अब இங்கே ஏசாயாவுக்கு ஒரு தெளிவான சத்தம் கேட்கிறது. अब यशायाह के लिए साफ एक आवाज सुनाई देती है, யாரை நான் அனுப்புவேன், इसे मैं भेजूंगा, யார் நமது காரியமாய் போவான்? कौन हमारे काम के लिए जाएगा? ஏசாயா நீ போறியான்னு கேட்கல. यशायाह तो जाता कि नहीं ऐसे करके नहीं पूछता है। ஐசாயா டு யூ வாண்ட் டு கோ அப்படிலாம் கேட்கல. यशायाह तुम्हें जाना है क्या, நீ ऐसे नहीं போறியான்னு கேட்கற. तू நீ போக போறியான்னு கேட்கல. तू जाने वाला है करके नहीं पूछा। ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, தன்னை அர்ப்பணிக்கிறார். परमेश्वर का आवाज सुनाई देती है, अपने आप को अर्पण करता है। நம்முடைய வாழ்க்கையில் तो हमारे जीवन में அர்ப்பணிக்க வேண்டியதான இடங்கள் இருக்கின்றன. जो समर्पण करने वाली एक जगह है, நாம் அர்ப்பணிக்கும் போது हम समर्पण करते समय ஆண்டவர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். प्रभु हमारे द्वारा बड़े कामों को करेगा। இதே வேத பகுதியை यही शास्त्र के भाग को நான் சற்று லூக்கா சுவிசேஷம் लूक के पुस्तक அங்கே 5ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். वहां पे 5वां अध्याय के तुल्य में मैं बातें லூக்கா करता हूं। 5ஆம் அதிகாரம். लूक 5वां अध्याय। ஒன்றாம் வசனம். पहला वचन। பின்பு அவர் கெனசரேத்து கடற்கரையிலே நின்றபோது फिर वो गेनेसरेत के जो किनारे, झील के किनारे में खड़े होते समय திரளான ஜனங்கள் அவருடைய வேத வசனத்தை கேட்பதற்காக வந்தார்கள். बहुत सारे लोग उसका वचन को सुनने के लिए आए। இது நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. ये हम अच्छी तरह जानते हैं वचन को। அவர் போதகம் பண்ணி முடித்தார். वो उपदेश करके खत्म किया, ஆழத்திலே வலையை போடு சொல்வதற்கு பேதுருட்ட சொல்றார். जो गहराई में जाल को डालने के लिए पत्र से वो कहता है। இதை இவ்விதமாக நான் வர்ணிக்க விரும்புகிறேன். इस प्रकार वर्णन करना चाहता हूँ। காலையில सुबह படகை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. जहाज को वहां पे, नाव को वहां पे खड़ा करता है। அங்க இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து வந்துகிட்டு वहां पे இருக்கிறார். यीशु मसीह वहां से चल के आ रहा था। இவங்களுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும். ये जाके विश्राम करना है, ஏன்னா திருப்பி ராத்திரி போய் மீன் பிடிக்க போகணும். फिर से रात को जाके मछली पकड़नी है। இப்ப வலையில சிப்பி எல்லாம் மாட்டி இருக்கும். वो जो जाल में कचरे फंसी होगी அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. वो सब निकाल रहे थे। நைட் முழுக்க முழிச்சிருக்காங்க. सारी रात जागते हैं, ரொம்ப டயர்டா இருக்குது. बहुत टायर्ड है। இப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார். अब यीशु मसीह आता है। வந்த உடனே आते ही அந்த படகுல ஏறிட்டார். वो नाव में चढ़ गया। இப்ப இப்ப இங்க இவரு தூக்கம் போச்சு, பேதுருக்கு தூக்கம் போச்சு. अभी पतरस के लिए नींद चली गई। கொஞ்ச நேரம் தூங்கிடலான்னு போனா இயேசு வந்து உட்கார்ந்தாரு. थोड़ा सोच सकता हूं ऐसे सोचने वाले ये सोचता था, लेकिन यीशु मसीह அவர் பிரசங்கம் பண்றார் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். वो प्रचार कर रहा, लगातार प्रचार करता ஒரு 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. एक 12 बज गई। இப்போ பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு. अभी संदेश को खत्म कर மக்கள் அப்படியே போயிட்டாங்க. दिया, लोग ऐसे चले गए। இப்போ இவர் வீட்டுக்கு போகணும். अब ये घर पे जाना। இப்போ ஆண்டவர் சொல்றாரு, अभी परमेश्वर कहता है, பேதுரு வாப்பா அப்படிங்கிறார். पतरस आ जा करके कहता என்ன ஆண்டவரே, है, क्या परमेश्वर? மீன் பிடிக்க போவோம். मछली पकड़ने के लिए जाएंगे। இப்போ சொல்றாரு, अब ये कहता है, நான் பெரிய மீன் பிடிக்கிறவன். मैं बड़े मछुआरा हूँ, ஐ நோ ஆல் தி டெக்னிக். मैं सारे तकनीक में जानता हूँ। ஆனா लेकिन இப்போ பகல்ல மீன் பிடிச்சா வலையை பார்த்தா மீன் வராதே. अभी दिन में जाल बिछाएंगे तो मछली नहीं आएगी। அப்ப ஆண்டவர் சொல்ல, இல்ல நீ வா, நான் உனக்கு மீன் பிடிச்சு தரேன் அப்படிங்கிறார். लेकिन अब परमेश्वर कहता है, तू आ, तुझे मछली में पकड़ के देता हूँ। அதனுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसके 5वें वचन को पढ़ेंगे। ம் 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 ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. அதை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிடுவோமா? ஆகிலும் फिर भी உம்முடைய வார்த்தையின்படியே आपके वचन के अनुसार வலையை போடுகிறேன். जाल बिछाता हूँ। நம்முடைய லைஃப்ல ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ், तो हमारे जीवन में बहुत सारे फेलियर है। நிறைய விஷயங்கள் நமக்கு கைகூடாமல் போயிருக்கின்றன. कई सारे बातें हमारे लिए जो नहीं हुई।
இப்போ ஆண்டவர் சொல்றாரு अभी परमेश्वर कहता நீ है வலைய போடுங்கறாரு. अब तू जाल बिछा करके कहता है। இப்ப பேதுரு சொல்லுகிறாரு अभी पतरस को कहता நான் है, ஒரு பெரிய டெக்னிக் மேன், अभी पतरस कहता हूं बहुत बड़ा तकनीक நான் में மீன் जानता हूं, பிடிக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட். मैं मछुआरे में बहुत बड़ा तकनीक அந்த में जानता हूं। எக்ஸ்பர்ட் அந்த டெக்னிக் எல்லாம் நான் இப்ப தூக்கி ஓரம் வச்சிடுறேன். अब मैं जो निपुणता को सबको मैं उठा के दूर बाहर कर देता ஆகிலும் हूं। फिर भी உம்முடைய வார்த்தையின்படியே आपके वचन के अनुसार வலையை போடுகிறேன். जाल डालता हूं। ஆகிலும் फिर भी உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். आपके वचन के अनुसार मैं जाल डालता हूं। நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முறை வலையை வீசி பார்த்திருக்கிறோம், हमारे जीवन में कई सारे बार जाल फेंक कर हम देखे हैं, தோல்வியாய் அமைந்திருக்கின்றன. हार में रुकी। இப்ப ஆண்டவர் சொல்றாரு अभी परमेश्वर कहता है, நான் சொல்ற மாதிரி நீ செய்ப்பா मैं அப்படிங்கிற. जैसा कहता हूं तो वैसा कर, நான் சொல்ற மாதிரி செய். मैं जैसा कहता तो இப்ப वैसा कर। ஆண்டவர் சொல்ற மாதிரி செஞ்சா என்ன ஆகும்? अभी परमेश्वर जैसे कहा वैसा करेंगे तो क्या யோவான் होगी? யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா யோहन्ना दूसरा अध्याय में आएंगे तो 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 7वां वचन को पढ़ेंगे। இயேசு यीशु வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ம். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இப்ப நான் வாசிக்கிறேன் என் பைபிள்ல. अब मैं पढ़ता हूं पासवान जी। இயேசு வேலைக்காரரை நோக்கி यीशु अपने नौकरों को देखकर ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். मटके में पानी भरो करके कहा, அவர்கள் விளிம்பு வரை நிரப்பினார்கள். वो जो उसके किनारे तक उसे भरे। இந்த தண்ணி பாட்டில் தாங்க பாஸ்டர், ये जो पानी की बोतल, ஒரு கப்பு தாங்க பாஸ்டர். கப்பு இருக்கா? இந்த கப்பு ரைட், நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், குடிச்சிருவேன். சரி, இப்போ ஆண்டர் தண்ணி ஊற்ற சொல்றாரு. अभी परमेश्वर पानी डालने के लिए कहता है। சரி, இப்போ நான் எவ்வளோ ஊற்றணும்? हमें कितना उसे भरना है? எவ்வளோ ஊற்றணும்? कितने भरना है? ஒன்று நான் கால்வாசி ஊற்றலாம், कुछ पाव भाग भर सकता हूँ, இல்லைன்னா அரைவாசி नहीं ஊற்றலாம். तो आधा। ஆனால் இவங்க வேலைக்காரங்க என்ன செஞ்சாங்களாம், अभी नौकर क्या किए, வீட்டில் செம்பு தண்ணி கொண்டு வந்துச்சுன்னா वो में घर में कलश में पानी लेके आते தண்ணி समय கொண்டு வர சொல்லும்போது पानी लेके आओ ऐसे அப்படியே कहेंगे, தழும்பு கொண்டு வர மாட்டோம், ऐसे ऊपर भर करने लेके आएंगे। சிந்து சிந்தவா கொண்டு வருவாங்க அப்படிம்பாங்க, ஏன்னா गिरने குடிக்க गिरने முடியாது. लायक ऐसे लेके आएंगे क्या? இப்போ எப்படி ஊத்துனாங்களா? अब ये कैसे भरे? விளிம்பு வரை, ஆங்கில வேதாகமத்திலும் கிரேக்க மொழி வேதாகமத்திலும் விளிம்பு வரைன்னு இருக்கு. जो अंग्रेजी अनुवाद और यूनानी के जो अनुवाद है उसमें ऊपर तक किनारे तक भरे। முடிஞ்ச உடனே யாரா வந்து குடிங்க. விளிம்பு வரை ஊத்திருக்கிறேன், இங்க லேசா ஆடினாலே சிந்த ஆரம்பிச்சிட்டு விளிம்பு வரை ஊற்றினார். ऊपर तक किनारे तक उसे भर दिए। ஆண்டவர் ஊற்ற சொன்னாரு, परमेश्वर डालने के लिए कहा, எவ்வளவு ஊத்தணும்னு கேட்கல, कितना भरना है करके नहीं कहा, வழிய वो ஊற்றினார். जो ऊपर उमड़ कर आने तक उसे। ஆண்டவர் சொல்றத நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா, अगर परमेश्वर जो कहता है उसके अनुसार करने लगे சங்கீதக்காரன் சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று वो जो சொல்றான். संगीतकार कहता है मेरा बर्तन उमड़ कर आती है, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, मेरा बर्तन उमड़ कर आती है, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, मेरा बर्तन उमड़ कर आती है, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், जब भलाई और अनुग्रह मेरा पीछा நன்மையும் करेगी, கிருபையும் என்னை பின்தொடரும். भलाई और अनुग्रह मेरा पीछा இப்போ करेगी। ஆண்டர் வலைய போட சொன்னாரு, अभी परमेश्वर जाल डालने के लिए कहता பேதுரு है, சொன்னார், पतरस ने कहा, ஆகிலும் तो भी உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நான் போட விரும்புகிறேன். आपके वचन के अनुसार मैं डालना चाहता हूँ। வலையை வீசின உடனே मुझे जाल को डालते ही பகலிலே மீன்கள் அகப்படாது, मुझे दिन में जो मछली नहीं आएगी, பகலிலே வலைகளில் மீன்கள் அகப்படாது, दिन में जो जाल में ஆனால் मछली नहीं फंसेगी, அந்த மீன்கள் எல்லாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வலைக்குள்ளே வந்தன. वे सब मछलियां परमेश्वर के वचन பல மடங்கு को आज्ञा கொடுத்துட்டார். मानकर जाल में आ गई। பல மடங்கு கொடுத்துட்டார், कई सारे गुण दे दिया, பல மடங்கு கொடுத்துட்டார். कई सारे गुण दे दिया, பல மடங்கு கொடுத்த பிறகு कई सारे गुण देने के बाद இப்போ अब பேதுரு சொல்றாரு, पतरस कहता ஐயரே என்னை விட்டு போய்விடும், गुरुजी मुझे छोड़कर चले जाओ, ஐயரே என்னை விட்டு வெளியே போய்விடும். गुरुजी मुझे छोड़ के चले जाओ। வாசிங்க, கீழே வாசிங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாமா? சீமோன் பேதுரு सिमोन पतरस அதை கண்டு उसे देखकर இயேசுவின் பாதத்தில் விழுந்து விழுந்து, मसीह के चरणों में गिरकर, ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன், मैं एक पापी, நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அற்புதம் நடந்த உடனே, ஆண்டவர் யார் என்று தெரிந்த உடனே, चमत्कार होते ही परमेश्वर कौन है करके जानते ही நான் பாவியான மனிதன் என்று ஒத்துக்கொண்டார். मैं एक पापी मनुष्य करके उसने मान लिया, என்னை விட்டு நீர் போய்விடும், मुझे छोड़कर आप चले जाओ। இந்த அற்புதத்தை பெறுவதற்கு நான் தகுதி கிடையாது. चमत्कार को पाने के लिए मैं काबिल नहीं हूं। ஏசாயா தேவன் யார் என்று பார்த்த உடனே यशायाह परमेश्वर कौन है करके देखते ही உதடுகள் சுத்தமாகின, होठ शुद्ध हुई, பாவங்கள் நிவர்த்தியாகின. पाप पूरी हो गई। இங்கே பேதுரு
अभी यहाँ पे पत्रस இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பெற்ற உடனே यीशु मसीह के चमत्कार को पाते ही ஆண்டவரே நீர் போய்விடு நான் பாவியான மனிதன் என்று சொல்லி காலில் விழுந்துட்டார். परमेश्वर मुझे छोड़कर चले जाओ मैं एक पापी व्यक्ति हूं करके अपने उसके पैरों में நீ गिरता है। பாவியான மனிதன் என்று விட்டு செல்வதற்காக நான் உன்னிடத்தில் வரவில்லை. तू एक पापी मनुष्य करके छोड़कर जाने के लिए तेरे पास नहीं आया हूं। நீ பாவியான மனிதன் என்று சொல்லி ஒதுங்கி செல்வதற்காக நான் உன்னிடத்தில் வரவில்லை. तुझे एक पापी मनुष्य करके तेरे से दूर जाने के लिए नहीं आया நான் हूं। உன்னை மனிதர்களைப் பிடிக்கிறவளாக மாற்றப் मैं போகிறேன். तुझे मनुष्य पकड़ने वाला बनाऊंगा। இதுவரைக்கும் நீ மீன் பிடித்துக் अब तक கொண்டிருந்தாய், तू मछली पकड़ रहा था, இப்பொழுது மனிதரை பிடிக்க अभी तू போகிறாய். मनुष्य को पकड़ने वाला நீ है। என் பின்னே வா என்றார். तू मेरा पीछे हो लेकर के कहता ஐயா है நான் பாவியான மனுஷன் ஐயா, मैं एक पापी मनुष्य हूं। தொழில நஷ்டம் வந்தது, वो जो धंधे में नुकसान आई நீர் சொன்ன பிரகாரம் நான் आप செஞ்சேன், जैसे कहा वैसे मैंने किया, நல்ல லாபம் வந்துச்சுது, अच्छे की लाभ आई, இதோட உமக்கும் எனக்கு இருக்கிறதான உறவு போதும். इससे आपके जो मेरे बीच में जो रिश्ता हो खत्म। நீ இயேசுவை இப்படிதான் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோம். अब यीशु मसीह का ऐसे हम दूर में रखे हैं। ஒரு மனுஷன் பல வருஷமா பிசாசு பிடியில கிடக்குறான். एक मनुष्य बहुत सारे दिनों से शैतान ग्रस्त पड़ा है। அவன்கிட்ட இருக்கிற பிசாசெல்லாம் ஆண்டவர் துரத்திட்டாரு. उसके अंदर जो शैतान थी सारे शैतान को यीशु ने भगा दिया। கடைசில அந்த ஊர்க்காரங்க வந்து तब उसके बाद गांव वाले आकर இயேசுவே हे यीशु திருப்பி நீ இந்த கிராமத்துல வரக்கூடாது. फिर से गांव में आप नहीं आना है। இது 2025ல இல்ல, ये 2025 में नहीं, 2025க்கு முன்னாடியே ये இருக்கு. 2025 के पहले से। தயவு செய்து ஊர்ல எல்லாரும் போர்டு வச்சிட்டா இயேசு கிறிஸ்து திரும்ப வரக்கூடாது. वो जो गांव के बाहर बोर्ड लगा दिया यीशु मसीह फिर से अंदर नहीं आना है। இப்ப பேதுரு சொல்றாரு अभी पतरस कहता है தயவு செய்து போயிருங்க. कृपा करके आप चले जाइए। இப்ப ஆண்டவர் சொல்றாரு अभी परमेश्वर कहता है உன்னை நான் வெறுமையாக அனுப்புவதற்காக அல்ல, तुझे खाली हाथ भेजने के लिए नहीं, அல்ல நிரப்பி அனுப்புவதற்காக அல்ல, भरकर भेजने के लिए नहीं, அப்படி விட்டு விட்டு செல்வதற்காக அல்ல. ऐसे छोड़कर जाने के लिए இப்ப नहीं। ஏன் தெரியுமா உனக்கு நான் நிறைய கொடுத்தேன், क्यों मैं तुझे भरकर दिया पता है? நீ என் பின்னாடி तू வரணும், मेरा நீ पीछे आना है। மனுஷனை பிடிக்கிறவனா तो வரணும். मनुष्य पकड़ने वाला बनकर आना है। ஆண்டவர் நன்மைகளை கொடுப்பது எதற்கு तो தெரியுமா? परमेश्वर भलाई क्यों देता है? அவருக்காக. उसके लिए। ஆண்டவர் வந்து நான் பாவியான மனுஷன் ஒத்துக்கிட்ட உடனே तो परमेश्वर के पास में पापी व्यक्ति को करके मान लेने के बाद நீ என் பின்னாடி வாங்கறாரு, तू मेरा पीछे हो जा करके என்னோட कहता है, டிசைபிளா இருங்கறாரு. मेरा चेला बनकर रह करके कहता ஆண்டவருடைய है। சீஷனாய் மாறுவதற்கு என்ன தெரியுமா தேவை? परमेश्वर का चेला बनने के लिए क्या जरूरत है? ஆண்டவருடைய உம்முடைய மகிமையை காணும்போது, प्रभु आपके महिमा को देखने के நான் बाद ஒன்றுமில்லை என்று நாம் ஒத்துக்கொள்ளும் போது, मैं कुछ भी नहीं ऐसा मानते ही, நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது, मैं एक पापी मनुष्य करके मानते ही, தேவன் தம்முடைய வல்லமையினாலே உங்களை நிறைத்து, परमेश्वर उसके सामर्थ्य से आपको भरने के बाद அவருடைய வல்லமையால் நம்மை நிறைத்து, आप उसके सामर्थ्य से हमें भरकर நான் உனக்கு பெரிய பொறுப்பு ஒன்று வச்சிருக்கிறேன், बहुत बड़ी जिम्मेदारी में तेरे लिए रखा हूं, என் ஊழியத்தை நீ தான் செய்ய வரணும். मेरे सेवा को तू ही करने के लिए आना करके कहता है। ஃபாஸ்டிங் பிரேயர்ல उपवास की प्रार्थना में இந்த விசேஷித்ததான காலை முதல் செய்தியில एक विशेष बड़ी सुबह के जो पहले जो सभा में யாரெல்லாம் வெறுமையாய் உணர்கிறோமோ, जो कोई खालीपन महसूस करते हैं, ஆண்டவர் சமூகத்துல நம்ம யாரெல்லாம் பாவி என்று அர்ப்பணிக்கிறோமோ, प्रभु के समूह में जो कोई हम पापी करके मान लेते हैं, நீ பாவியா இருக்கிற அதனால நான் உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. तू पापी इसलिए तेरे पाप को मैं क्षमा किया सिर्फ ऐसे नहीं कहेगा, உங்கள் கரத்தை பிடித்து आपके हाथ को पकड़कर உங்களுக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் தர நல்ல ஆண்டவராய் आपके लिए एक सेवा को देने के लिए परमेश्वर सामर्थ्य परमेश्वर, ஊழியர்களோடு தோள் கொடுத்து செய்கிறதான ஊழியத்தை தர நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். सेवकों के साथ कंधे मिलकर जो काम करने के लिए सेवा परमेश्वर देना चाहता ஆண்டவர் है। வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்லர். परमेश्वर काली हाथ भेजने वाला परमेश्वर नहीं ஆண்டவரை है। பார்க்க பார்க்க परमेश्वर को देखते நான் देखते பாவி என்கிறதான உணர்வு நமக்குள்ளாக வரும். मैं एक पापी हूं करके एक स्मरण मेरे अंदर ஆண்டவரை आएगी। பார்க்க பார்க்க परमेश्वर को देखते देखते என் பாவம் நிவர்த்தியாகும். मेरे पाप हट जाएगी। ஆண்டவரை பார்க்க பார்க்க परमेश्वर को देखते देखते ஆண்டவருடைய மனதை அறியக்கூடியதான செவிகள் நமக்கு திறக்கப்படும். परमेश्वर के मन को जानने वाले कान हमारे लिए आ இந்த जाएगी। காலை நேரத்தில் इस सुबह के समय நாம் எல்லாரும் பங்களிப்படியிட हम போகிறோம். सब घुटने में आने वाले हैं। என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்து मेरे விடுகிறேன். संदेश को मैं पूरा करता हूं। இதுவரைக்கும் நான் யாரை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? अब तक मैं किसको देख के जी रहा हूं? ஒரு அர்ப்பணிப்போடு एक समर्पण के साथ நாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். एक समागम शुरू करने वाले हैं। Thank you Jesus. Thank you Lord. மனிதர்களை பார்த்து நாம் சோர்ந்து போனோமோ? मनुष्य को देख के हम निराश हो गए हैं क्या? நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும் தான் நினைக்கிறேன், मैं आत्मिक जीवन में बढ़ना ही चाहता हूं, ஆனா முடியலையே. लेकिन हो नहीं पा रहा है। நாம் மனிதர்களை பார்க்க வேண்டாம், हम मनुष्य को नहीं देखना है। மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாம். मनुष्य क्या करते हैं उसे देखने की जरूरत। மனிதர்கள் பார்ஷியாலிட்டி பார்ப்பார்கள், मनुष्य भेदभाव करते हैं, ஆனால் தேவன் சமத்துவமாய் நடத்தக்கூடிய ஆண்டவர். लेकिन परमेश्वर बीच में रहकर चलाने वाला परमेश्वर है। Thank you Lord. எல்லாம் வாய்களை திறந்து सब अपने मुंह खोलकर ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, परमेश्वर को और देखेंगे, அர்ப்பணிப்போமா. समर्पण करेंगे।
Thank you, Lord. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் எனது இயேசுவை அகல ஆழ. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! ஓ ஜீசஸ்! என்னை கைவிட மாட்டா, என்ன துன்பங்கள் தேவ பிரசன்னம் வல்லமையாய் இறங்கி இருக்கிறது. என்னை கைவிட மாட்டா, காக்கும் வல்ல தேவன், காக்கும் வல்ல தேவன் எனக்கு. என் வாழ்க்கையில எவ்வளவோ தோல்விகள், என் கேள்விக்கு பதிலே இல்ல. ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்று காத்திருக்கிறீர்களோ, தேவனுக்காய் காத்திருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். என்ன வந்தாலும் இயேசுவை மட்டும் விட்டாதீங்க. யார் கைவிட்டாலும் பேசல்வே எனது சோவை அகல ஆழ உயரமா எவ்வள அன்பு கொண்டா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா, என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட மாட்டா, காக்கும் வல்ல மீட்ப உள்ளனக்கு, எனக்கு உள்ளனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. இந்த முதல் கூட்டத்தில் इस पहले सभा में என்னை நிரப்பும் ஆண்டவரே, मुझे भर दीजिए प्रभु, என்னுடைய கண்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. मेरे आंखें आपको देखने दो। ராஜாவை என் கண்கள் கண்டனவே, राजा को मेरे आंख ने देख ली, உங்களுடைய கண்கள் ஆண்டவரை காணட்டும். आपकी आंखें परमेश्वर को देखने दो। முதல் கூட்டத்தில் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் சுத்திகரித்து, इस पहले सभा में और अधिक परमेश्वर में शुद्धिकरण करें, இன்னும் அதிகமாய் நம்மை பரிசுத்தப்படுத்தி, और अधिक हमें पवित्र करके அவருடைய இருதயத்தின் குரலை நம்முடைய காதுகளிலே கேட்கப்பட நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். उसके हृदय का आवाज को हमारे कान में सुनने के लिए प्रभु अनुग्रह करेगा। பாவியான மனிதன் என்று சொல்லி பேதுரு ஒதுங்க एक நினைத்தார். पापी मनुष्य करके पतरस हटने के लिए நோ चाहा, பீட்டர், नहीं पतरस, பேதுருவே நான் அப்படி விட மாட்டேன், पतरस ऐसे में छोड़ने वाला நீ नहीं என்னை हूं, பின்பற்றி வர வேண்டும். तू मेरा पीछा हो ले। கண்களை ஏறெடுத்து பார்த்தார். आंखें उठा के देखा, என் ஒரே பையனை ஈசாக்க நான் கொலை பண்ணணுமோ, मेरे एक लौता पुत्र इसहाक मुझे கொலை मारना है பண்ணுவதற்கு क्या? தயங்கவில்லை. उसे मारने के लिए नहीं सोचा, ஆனாலும் ஆண்டவர் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொன்னபோது फिर भी आंखें को उठा के देख करके परमेश्वर அங்க कहने ஒரு पर செம்மறியாடு இருந்தது. वहां पे एक मेंढ நீ थी। ஆண்டவர் சொல்றதை நீ செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா, अगर तू परमेश्वर जो कहता है उसे करने लगा तो இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தர முடியாத इस दुनिया में कोई मनुष्य नहीं दे நன்மைகளை सकता। ஆண்டவர் தர நல்ல ஆண்டவராய் इसे இருக்கிறார். भलाई को परमेश्वर देना सामर्थ्य है। மலைகளுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறோமோ, पहाड़ की ओर हमारा आंखें को उठा के देखते हैं क्या? மலைகளுக்கு நேராய் எடுக்க வேண்டாம். मतलब पर्वत की ओर उठाने की जरूरत नहीं है। வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். आकाश और पृथ्वी को बना परमेश्वर की ओर हमारा தேவனை आंखों को பார்க்க उठाएंगे। பார்க்க परमेश्वर को देखते நான் देखते யார் என்பது தெரிய வரும். मैं कौन है करके मुझे जान நான் पड़ेगी। பாவி என்பதை உணர முடியும். मैं पापी हूं करके स्मरण தேவன் होगी। என்னை சுத்தப்படுத்த நல்ல ஆண்டவர். परमेश्वर शुद्धिकरण करने के लिए सामर्थ्य அப்படியே परमेश्वर விட்டு है। விட்டு செல்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. ऐसे छोड़कर जाने वाला परमेश्वर नहीं है। அவர் எனக்கு
அவர் ஊழியத்தை தரக்கூடிய நல்ல ஆண்டவராயிருக்கிறார். मुझे वो सेवा देने के लिए अच्छे परमेश्वर है। அந்த ஊழியம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். वो सेवा कोई कुछ भी हो सकती है। அதை குறித்து நான் இன்னும் பேச விரும்புகிறேன். उसके बारे में और बात करना 3 चाहता हूँ। நாட்களாக அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். 3 दिन उसी के बारे में बात करना चाहता தேவனுடைய हूँ। சீஷனாக परमेश्वर के चेले தேவனுடைய बनकर சீஷியாக நம்மை அர்ப்பணிப்போம். चेले के रूप में समर्पण கர்த்தர் करेंगे। நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராயிருக்கிறார். प्रभु हमारा आशीर्वाद करने के लिए समर्पित